Audio Jungle. Audio Jungle. தெய்வ சமூகத்தில் கடந்து வந்து கர்த்தரை ஆராதிக்கும்படியாக அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தர் நமக்கு பாராட்டி இருக்கிற நல்ல தெய்வக்காக ஆண்டவரை துதிக்கிற ஸ்தோத்தரிக்கிற பக்தன் சொன்னது போல நாம் நிற்பது நிர்மூலமாக இருக்கிறது கர்த்தருடைய சுத்த கிருபையோட கிருபினாலே கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். கர்த்தரை தேடுவோம், ஆராதிப்போம், கர்த்தருடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வாராக. சற்று நேர சிந்தனைக்காக வேதாகமத்தை வாசித்துக் கொள்ளலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை நாம் சத்தம் உயர்த்தி வாசிக்க கேட்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அப்படியே வாசித்த வசனத்துக்கு நேராக நம்முடைய தலைகளை தாழ்த்தி ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக அவருடைய சத்தம் நம்முடைய நடுவில் இறங்கி வரும்படியாக எல்லா தேவ சமூகத்துல வாய்களை திறந்து கேள்விக பார்க்கலாம். நம்முடைய ஆண்டவர் பேசுகிற தேவனாக இருக்கிறார். மனுஷன் நம்முடைய முகத்தை பார்க்க கூட தேவனோ நம்முடைய இருதயத்தில் உள்ளத்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு ஒரு வார்த்தை என்னோடு கூட பேசும் ஆண்டவர். நான் வந்தது போல இந்த இடத்துல திரும்பி போக விரும்பல. அவருடைய சத்தத்தை நான் கேட்க விரும்பல. பேசுறது யாரா இருந்தாலும் சரி, ஆனா சத்த தேவ சத்தமாக இருக்கணும். மனுஷனுடைய சத்தத்தை கேட்டு நம்ம தோற்று போனோம், மனுஷ சத்தத்தை கேட்டு சலித்து போனோம், மனுஷ சத்தத்தை கேட்டு ஏமாற்றப்பட்டோம், மனுஷ சத்தத்தை கேட்டு உடைக்கப்பட்டோம். இன்னைக்கு அப்படி அல்ல. ஒரு தேவ சத்தம் நம்முடைய நடுவில் இறங்கி வர வேண்டும். என்னோடு பேசுங்க ஆண்டவரே, என்னை நன்றாக அறிகிற தேவன் நீராயிருக்கு. நம்முடைய தேவன் மரித்து உயிர்த்து இன்னைக்கு ஜீவனுள்ள தேவன் ஆகியிருக்கிறார். நம்ம கூப்பிடும் போது ஆண்டு நமக்காக இறங்கி வருகிறவராய் நம்முடைய சத்தத்தை கேட்கிற தேவன் ஆகியிருக்கிறார். நான் இந்த இடத்துல வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இல்லையோ, அறிவியல் தாவீது சொல்லுகிறார், நான் வந்ததுக்கு ஒரு பெரிய முகாந்திரம் உண்டு. ஆண்டவர் இடத்துல நம்மை கூட்டி சென்றிருக்க ஒரு பெரிய முகாந்திரம் உண்டு. உன்னை என்ன நோக்கத்தோடு இந்த இடத்துல கர்த்தர் கொண்டு வந்தாரோ வந்த பிரகாரம் எல்லாம் ஒரு பெரிய சமாதானம், ஒரு பெரிய ஆசீர்வாதம் ஆண்டவர் நமக்கு தரும்படியாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய் எல்லா வாய்களும் ஸ்தோத்திரங்களை செலுத்தலாமே. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்து வா. ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்து வா. திறந்த வாசலை வாழ்க்கையில், திறந்த வாசலை வாழ்க்கையில் அடையாத ஆண்டவரல்லோ, அடையாத ஆண்டவரல்லோ. எப்படி பாடுவேனா இயேசு எனக்கு செய்ததை, எப்படி பாடுவேனா இயேசு எனக்கு செய்ததை. ஆயுள் முழுவதும் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். கடந்து வந்த பாதையில் கண்மணி போல் கத்திட்டீர். கடந்து வந்த ஒவ்வொரு பாதையில் அவர் நம்மை கண்ணின் மணி போல் பாதுகாத்தார். உடைக்கப்பட்ட நேரத்தில் நெருக்கங்கள் வந்த நேரங்களில், கைவிடப்பட்ட நேரங்களில் எல்லாம் நம்மளை விட்டு தூரம் போற போது ஆண்டவர் நம்ம ஒருபோது தூரம் விடவே இல்லை. ஆண்டவர் நோட்டு கூட நீர் வந்து தாவீது சொல்லுகிறார், உமது கோல் உமது
அடியமன தேசோ கத்திர வார்த்தை நம்மை தேடி நடத்தினது ஆண்டவருடைய கிருபை நம்மை நடத்தின விதங்களுக்காக கைகளை தட்டி எல்லாரும் ஸ்தோத்திரத்தோட நாமத்தை உயர்த்துவோமாக. ஹalleluya. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிற ராஜா. ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே. மக்காய் இரக்கம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டது மன மகிழ்ச்சியான நல்ல ஓய்வு நாள் ஆராதனைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்க கூடாது என்றும் ஓய்வு நாள் மோக்குரிதம் என்று சொல்லப்பட்டது போல இந்த நாளில் உங்கள் ஆயுஸ் நாட்களோடு கூட இந்த நாளை கூட்டி தந்தவுடைய சமூகத்தில் இந்த ஓய்வு நாளை கொண்டாடும்படியாக ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தர்களுக்கு பாராட்டி இருக்கிற நல்ல கிருபைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சற்று நேரம் வார்த்தைகளை கடந்து வருகிறோம். நீங்களோடு கூட பேசும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. நீ பேசுகிற தேவனாய் இருக்கிறீர். இந்த இடத்துல வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளோடு அவருடைய வார்த்தை வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. தேவ சத்தம் ஒவ்வொரு உள்ளங்களிலும் கடந்து போகும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையில பிரச்சனைகள், நெருக்கங்கள், போராட்டங்கள், பலவீனங்கள் யாவும் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவர் உடைக்கப்பட்டு இந்த ஆண்டவருடைய பகல்களை ஒரு பெரிய விடுதலை சுதந்திரித்துக் கொள்ள என் ஆண்டவர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். சற்று நேரம் அமர்ந்திருக்கிறோம். உங்களுடைய சப்த நேரத்தில் துதிக்க வேண்டும் மனுஷ சப்தம் வேண்டாண்டவர தேவ சத்தோட காதில் வெளிப்படும்படியாக என் ஆண்டவர் அனுகிரகம் பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். பேச மரத்திற்கு வெளிப்படுவீராக. நீங்க பெருகுங்க, நான் சிறுகிறேன். நீங்க வெளிப்படுங்க, நான் மறைந்து கொள்ளுகிறேன். இயேசுவுல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹalleluya. போராட்ட சத்தம் உயர்த்தி ஹalleluya. ஒரு வேத வசனத்தை வாசிக்கிட்டோம். உங்களது சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் ஒரு சாது வசனத்தை வாசிக்க கேட்டோம். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். ஏன் ஜெபிக்க வேண்டும் என்கிற தலைப்பின் கீழ் பரிசுத்த ஆவியோட துணையோடு கூட வேதத்தின் ஆதாரத்தோடு கூட கர்த்தருடைய வார்த்தைகளோடு கூட சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். ஏன் நாம் ஜெபிக்க வேண்டும்? ஆமென். ஏன் ஜெபிக்கணும்னு நம்ம கேட்டோம்னா அநேக காரியங்களை சொல்லுவாங்க. இதற்காக ஜெபிக்கணும், அதற்காக ஜெபிக்கணும். ஆனா வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது நம்ம எப்படி ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும். வெறுக்கமன் செய்ய பாடும்போது பாடினார், எப்படி நாம் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்றுத்தாரோம் ஆவியானவர். அப்ப நம்ம ஜெபிக்கும் போது ஆவியானவர் ஜெபிக்கும்படி நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும்னா அழகான ஒரு ஓமை கூட அங்க கொடுத்திருக்கிறார். அந்த ஓமைக்கு நேராக கடந்து வரவில்லை. நம்ம எப்போதும் ஜெபிக்கணும். ஒருவேளை நீங்க கேட்கலாம், எங்களுக்கு வேற வேலை இல்லையா, எப்போதும் உங்களை மாதிரி ஜெபித்துட்டே இருக்க முடியுமா? ஆத்மா நம்மளுடைய இருதயம் அவன் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்து நான் ஜெபிக்கணும், பல மணி நேரம் அங்கேயே இருங்கன்னு சொல்ல விரும்பல. இருதயத்தின் ஆழத்தில் நம்ம எங்க வேலை பார்த்தாலும் எந்த இடத்துக்குள்ள இருந்தாலும் இருதயம் ஆண்டவருடைய நாமத்தை நோக்கி பார்க்குமானா அதான் விலையேறப்பட்ட ஜெபம். நாமே சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஏன் ஜெபிக்க வேண்டும்? ஆபத்துகளுக்கு தப்பித்துக் கொள்ள ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. லூக்காஸ் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வாசிக்கும் போது ஆபத்துகளுக்கு தப்பித்துக் கொள்ள ஜெபிக்க வேண்டும். யாராவது வாசிக்கலாமே? லூக்காஸ் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 36வது வசனம். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பதாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் தப்பி தேவனுக்கு முன்பதாக நிற்கும்படியாக ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். ஒன்று, ஆபத்துகளுக்கு தப்பித்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம் ஆண்டவரை பார்க்கும் போது ஜெபிக்கும் போது தேவன் நம்மை எல்லா ஆபத்துகளுக்கு தப்பித்துக் கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். நம்மோடு கூட பிரயாணம் பண்ணுறவங்க, நம்மோடு கூட படுக்கிறவங்க, நம்மோடு கூட சாப்பிட்டவங்க எத்தனை பேர் இந்த உலகத்தை விட்டு டெய்லி நிமிடத்தோடு இந்த உலகத்தை விட்டு மாற்றப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஆனா ஒண்ணுக்குமே தகுதி இல்லாத நம்ம ஆண்டவர் இன்றைக்கு வரைக்கும் ஜீவனோட காப்பாற்றி வருகிறார். ஆனால் அது தேவனுடைய சுத்த கிருபையே. ஆமென். ஆண்டவர் நம்முடைய கிருபையினாலே கர்த்தர் நடத்தி வருகிறார். நம்முடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா எத்தனை பேர் வாகனத்துல போறாங்க, எத்தனை பேர் பல காரியங்கள் இருக்கிறாங்க. சொல்றாங்க, நேற்றைக்கு சாப்பிட்டு காலையில எழுப்பி பார்த்தோம், எழுப்ப முடியல, இப்பதான் வீட்டுல போனாங்க, திடீரென்று இப்படி ஆயிற்று. எத்தனையோ காரியங்கள் திடீரென்று ஒரு நிமிடத்துக்குள்ளாக, செகண்ட்களுக்குள்ளாக அவருடைய சூழ்நிலைகள் அப்படியே மாறுகிறதை பார்க்கிறோம். ஆபத்துகளுக்கு நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால் எந்த தேவ பிள்ளை ஜெபிக்குமோ அவங்க தான் காப்பாற்றப்பட
முடியும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமென். இன்னைக்கு நம்ம ஏன் ஜெபிக்கணும், எதற்காக ஜெபிக்கணும், ஜெபித்தா என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அநேக நேரங்கள் நம்ம அங்கலாய்க்கிற நேரங்கள் உண்டு, கேட்கிற நேரங்கள் உண்டு. இன்னும் அநேகருக்கு ஜெபத்தோட பெனிஃபிட் தெரிகிறது இல்லை. வேதத்துல வாசிக்கும் போது ஜெபிக்கிற தேவனுடைய வாழ்க்கையில தான் தேவனுடைய பாதுகாப்பு எப்போது இருக்கும். ராமே சொல்லுவோமா? ஒரு ஜெபிக்கிற வீடு வாழ்க்கையில தேவனுடைய பாதுகாப்பு, தேவனுடைய ஈவு, தேவனுடைய ஆசீர்வாதங்கள் கூட இருக்கிறதா? ஜெபிக்கிற போது அந்த ஜெபத்தை தேவன் அங்கீகரித்து அதற்கு தேவன் மறு உத்தரவை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆபத்துகளுக்கு இனி வரப்போகிற எல்லா காரியங்களுக்கு தப்புவித்துக் கொள்ளும்படியாக எப்போது ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். இயேசு கிறிஸ்துவிடத்தில் சீஷர்கள் போய் கேட்கிறாங்க, உம்முடைய வருகைக்கு அந்த உலகத்தினுடைய முடிவுக்கும் அடையாளம் என்ன என்று கேட்கும்போது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தை முழுவதுமாய் வாசிப்பீர்களா? வேதம் இவ்வளவாய் சொல்லுகிறது, இப்படிப்பட்ட அநேக காரியங்கள் நடக்கும், வஞ்சிக்கப்படாதிருங்க, அழிந்து போகும், தேசத்துக்கு விரோதமாய் தேசமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழுப்பி வரும். இப்படி அநேக காரியங்களை குறித்து ஆண்டவர் சீஷர்களுக்கு தேவன் சொல்லிக் கொடுத்து விட்டு சொன்னார், இவைகளுக்கெல்லாம் நீங்க தப்பணும்னா நீங்க ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். அவன் ஜெபம் பண்ணி விழித்திருக்கும் போது உங்களுக்கு நேராக வருகிற ஆபத்துகளுக்கு தப்புவித்துக் கொள்ள முடியும். அவன் நம்ம என்ன வேணாலும் செய்வோம், ஜெபிக்க மட்டும் நமக்கு நேரமே கிடைக்காது, ஜெபிக்க மட்டும் நமக்கு மனமே இருக்காது. அனைய சொல்லுவாங்க, ஜெபிக்க முடியவே இல்லை, ஜெபம் பண்ண என்னால முடியவே இல்லை அப்படின்னு சொல்லி அநேகர் இன்னைக்கு சொல்லி சாக்கு போக்கு சொல்லுகிற எத்தனையோ தருணங்களை கண்டுகொள்ள முடியும். கடந்த நாட்கள் ஒரு வீட்டுக்குள்ளாக ஜெபிக்கும்படி அழைக்கப்பட்டு கடந்து போன போது அந்த வீட்டுக்குள்ளாக சத்துடைய கிரைகளும் போராட்டங்களும் இருக்கிறதை கண்டுகொள்ள முடிந்தது. அப்போது நான் அந்த சகோதரிட்ட சொன்னேன், சிஸ்டர் உங்க வீட்டுல பிரச்சனை இருக்குது, போராட்டம் இருக்குது, எவ்வளவு தூரமா நீங்க ஜெபிக்கிறீங்களோ ஜெபிக்க ஜெபிக்க உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஆசீர்வாதங்களை கொடுப்பதற்கு போதுமானவர், கட்டுகளை கர்த்தர் உடைத்து மாற்றுவார் என்று சொன்ன போது அந்த சிஸ்டர் இவனமா சொன்னாங்க, உங்க சர்ச்சில் வந்து ஒரு நாள் ஆராதனைக்கு வந்தேன்னா 3 நாள் வீட்டுல வந்து நல்லா ஜெபிப்பேன். அவன் அபிஷேகம் எங்கிருந்து வரும்னு தெரியாத ஆராதனை எப்படி வெளிப்படுது, நானும் பிள்ளைகளும் சேர்ந்து பயங்கரமா ஆராதிப்போம். ஆனா 4வது நாள் பாத்தீங்கன்னா எனக்கு ஜெபிக்க மனமே வராது. அல்லேலூயா. அது என்ன ஸ்பிரிட்னு எனக்கு தெரியல. அல்லேலூயா. அதே நேரத்துல நான் தான் கேட்பேன், சாப்பிட முடியுது, ஆமென், எல்லாம் ஒர்க் பண்ண முடியுது, ஆனா தேவ சமூகத்தில் அவரை பார்ப்பதற்கு நமக்கு முடியல. யார் அவரை பார்க்கிறீங்களோ பார்க்கிற உங்களை கர்த்தர் வெட்கப்படுத்தாதபடி அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். ஆமென் சொல்லுவோமா? ஆமென். ஏன் ஜெபிக்கணும்? ஆமென். அதற்காக நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு நம்ம அநேகர் பல விதத்துல பல காரணங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நம்ம ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கேட்டகரி, ஆமென், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கேரக்டருக்குள்ளாக இருக்கிறோம். சிலர் பாத்தீங்கன்னா அவங்களாகவே ஜெபிக்கிறாங்க, சிலர் பாத்தீங்கன்னா ஊழியர்களுடைய கைடன்ஸ் தேவைப்படுது, சிலர் பாத்தீங்கன்னா ஜெபிக்கவே மாட்டாங்க, சிலர் பாத்தீங்கன்னா ஜெபித்து என்ன கிடைச்சுன்னு கேட்கிறாங்க, சிலர் பாத்தீங்கன்னா மனம் போன வாழ்க்கைக்குள்ளாய் கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், ஆரம்பத்துல சொன்னேன், ஒரு இடத்துல நீ உட்கார்ந்து பல மணி நேரம் ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்ல வரல. அல்லேலூயா. நீங்க வேலை செய்யும் போது, நடக்கும் போது, போகும்போது, டிராவல் பண்ணும் போது, அநேக அலுவல்கள் பண்ணும் போது உள்ள ஒரு ஆள் இருக்குது. ஆமென். அது ஆண்டுடைய சமூகத்துல கடந்து போய் எப்போது அவரை பார்த்துட்டே இருக்கலாம், அவருடைய இறுதி ஆண்டோட பேசிட்டே இருக்கலாம். ஆமென். பேசும்போது வேற எந்த எண்ணங்களும் சிந்தனையில வராது. தேவன் நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஜெபத்தோட பெனிஃபிட் என்ன? ஜெபம் ஒரு பெரிய ஏவுகணை போன்றது. ஆமென் சொல்லுவோமா? ஜெபம் என்பது வல்லமையான ஒரு ஆயுதம். அதே போல ஒரு ஆயுதத்தை எந்த இடத்துல யாராலும் கண்டுபிடிக்க முடியல, இதுவரை செய்ய முடியல. அது பல 1000 வெடிகுண்டுகளை விட அணுகுண்டுகளோட வல்லமை சக்தி நிறைந்தது ஜெபம் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்படியானால் ஜெபம் மிகுந்த வல்லமையான ஒரு போர் ஆயுதம். அருமை அப்போஸ்தலன் பவுல் சொன்னார், எங்களுடைய போர் ஆயுதங்கள் அரண்களை நிர்மூலமாக்குறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. எங்க போர் ஆயுதம்னா அப்போஸ்தலன் பவுல் சொல்லணும்னா அந்த போர் ஆயுதம் ஜெபம் என்கிற போர் ஆயுதம் தான். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஆபத்துகளுக்குள்ளாய், பிரச்சனைகளுக்குள்ளாய், கட்டுகளுக்குள்ளாய், போராட்டங்களுக்குள்ளாய், சத்துடைய சூழ்ச்சிகளுக்குள்ளாக கட்டப்பட்டு இருக்கிறீங்களா? நீங்க ஜெபித்தா உங்களுக்கு இருக்கிற எல்லா ஆபத்துகளும் உங்களை விட்டு கர்த்தர் மாற்றி அவர் ஆசீர்வதிப்பதற்கு இந்த பகல் வேளை போதுமான தேவன் என்று அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் தன்னுடைய ஜனத்தோடு கூட சொன்னார், சீஷரோடு சொன்னார், வரப்போகிற அழிவுக்கு நீ காப்பாற்றப்படும்படியால், வரப்போகிற
அழிவிலிருந்து விடுவிக்கப்பட்டபடியாக நீ செபிக்கிறதா இருக்கணும். நான் செபிக்கிற ஒரு தேவ சிந்தனை, செபிக்கிற எண்ணம் எனக்கு தரணும். இன்னைக்கு நம்ம செபிக்க முடியாதபடி நம்முடைய நாவுகள் கட்டப்பட்ட ஒரு நிலைமைக்குள்ளாக செபிக்கவே மனமில்லாதபடி இருக்கிறோம். ஏன்னா தானவற்று வாழ்க்கை ஓட்டி கொண்டு இருக்கிறோம். நான் சொன்னேன் ஆரம்பத்திலே, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான குணங்களுக்குள்ளாக இருக்கிறார்கள். ஒருத்தர் செபிக்க விரும்புறாங்க, ஒருத்தர் ஊழியக்காரங்க செபிக்க. நான் சொல்லுகிறேன், எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசியோ எவ்வளவு பெரிய வல்லமையான ஊழியக்காரனை தேடி வீட்டுக்குள்ளாக ஆராதனை நடத்தினாலும் எத்தனை லட்சம் காணிக்க கொடுத்தாலும் உன் பாத்திரத்தை நீ செபிக்கலன்னா ஒரு ஆசீர்வாதம் வீட்டுக்குள்ள வரவே வராது. ஐயா தட்ட மாட்டீங்கன்னு தெரியும், ஆமென் சொல்ல மாட்டீங்கன்னு தெரியும். ஆமென் சொல்லுங்க. வேதம் சொல்லுகிறது, உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நன்மையால் நிரப்புவேன். உங்க வா திறந்தாதான் உங்களுக்கு பசி தீரும். யான் வா திறந்தா யான் பசி தீரும். ஆமென். ராமே சொல்லுவோமா? இப்ப அநேகர் இங்க அங்கிருந்து என்ன பாக்குறது எனக்கு தெரியுதா? நாங்க உங்களை வச்சுலாம் கதையை நடத்தலாம்னு வந்தோம். ஆமென். உங்களை வச்சு ஒரு மணிக்கு தட்டலாம் எல்லாம் நினைச்சோம். ஆமென். எங்களை வச்சு தட்டுறது நல்லது, நாங்க வருவோம், செபிப்போம், நீங்க தாரதை வாங்கிட்டு வந்துடுவோம். ஆமென். ஆனா மறுபடி அந்த வீட்டுக்குள்ள சில காரியங்கள் நடக்கணும்னா உங்க வாய் திறக்கப்பட வேண்டும். ஆமென். முன்னாடி பக்தர்கள் சொல்லுவாங்க, ஜெபம் இல்லாத வீடு, கூரை இல்லாத வீட்டுக்கு சமம். இப்ப மழை பெய்தா இதுல கூரை இல்லைன்னா எல்லா தண்ணி உள்ளதான் வரும். ஆமென். எதெல்லாம் வேஸ்ட் இருக்குமோ காக்கா பீ எல்லா பீ உள்ளதான் வரும். ஆனா கூரை எல்லாம் போட்டதுனால சேஃப்டியா உள்ள உட்கார்ந்து இருக்கிறோம். ஜெபமாகிய கூரை நமக்கு மேல இருக்குமானா உலகத்துல வருகிற எந்த சூழ்ச்சிகளும் சத்துட்ட வல்லமையும் உன்னை தொடாதபடி தேவனுடைய பாதுகாப்பாய் ஆகிடும். எப்பொழுது கூட இருக்கும் என்று பரிசுத்த ஆவியானவர் இந்த கதவை தேவச்சோடு வாக்குத்தத்தமாய் உரைத்து கொண்டிருக்கிறார். உன்னமான பௌத்தாரகனா செபிக்க வடிவாயை திறப்பாயா, இயேசுவோட திரும்பி வருவாயா. ஒரு சத்தம் தேவனுடைய சமூகத்தில் எட்டப்படுகிறதோ, ஒரு இருதயத்துடைய கூக்குரல் தேவ சமூகத்தில் எட்டப்படுகிறது. செபிக்கிற பிள்ளைகளுக்காக அவருடைய அபிஷேகத்தில் கூட்டாரோ, அபிஷேகத்தில் கூட்டாரோ, பாதுகாப்பில் கூட்டாரோ இயேசுவின் நாமத்தில் இறங்கி வருகிறதா. ஜெபமாலை கேட்டிடு ஜீவனுள்ள தேவனே பிதா ஆனந்தமே. ஜெபமாலை கேட்டிடு ஜீவனுள்ள தேவனே பிதா ஆனந்தமே. ஓ ஏனெனக்கு நாம் இதயமதி, ஏனெனக்கு நாம் இதயமதி என்று மாறாமல் பதில் தரும் மறையிலோ, என்று மாறாமல் பதில் தரும் மறையிலோ. ஆழ்ந்த பாடல்கள் பாடிடுவே, எந்த ஆத்துமனே சரை புகழ்ந்திடுவே, எந்த ஆத்துமனே சரை புகழ்ந்திடுவே. ஹல்லேலூயா. செபிக்கும் போது ஆண்டவர் நம்மை ஆபத்துகளுக்கு தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறதோ, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இன்னும் வேதம் சொல்லுகிறதோ, ஆபத்து காலத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அப்போ ஆபத்து வரும்போதெல்லாம் நான் கூட இருப்பேன், தப்புவிப்பேன், காப்பாற்றுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கணும்னா நம்ம அவரை பார்க்கிற பிள்ளைகளாக, செபிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். ஆமென். ஒரு நாள் ஒரு 10 நிமிஷமாவது செபிக்கிறீங்களா? ஒரு 10 நிமிஷம் ஒரு நாள். அவன் அனைவரும் பாத்தீங்கன்னா சாப்பிட்டு ஊக்கு முட்டை சாப்பிட்டு கட்டிலுக்கு மேல பெட்ல உட்கார்ந்துட்டு ஸ்தோத்திரம் ஆத்திரம். ஆமென். அல்லேலூயா. என்ன வாழ்க்கை ஆத்திரமா இருக்குது, அதனால உமக்கு ஒரு ஸ்தோத்திரம், எனக்கு ஆத்திரம். இப்ப ஆமென் எல்லாம் முடிச்சுது, ஆண்டவர் தூங்க போறேன். அல்லேலூயா. இன்னும் ஒரு சில கூட்டம் உண்டு, ஒரு கிளை ஜோமன், அது தூங்க போக மட்டும் ஜோமன். ஏன் அது ஜோமன்? எங்க வீட்டுல ஒண்ணு உண்டு. அல்லேலூயா. எங்க வீட்டுல சின்னவ இருக்கா, அவன் ஜோமன ராத்திரி உட்கார்ந்தான்னா ஆண்டவர் எந்த அசுத்தம் வரக்கூடாது, எந்த கல்லறை வரக்கூடாது, எந்த பொல்லாத வரக்கூடாது, இயேசு நாமத்தில். ஆமென். ஆமென். எதுக்குன்னா அடிக்கடி கெட்ட கனவு பாப்பா. அல்லேலூயா. அவள் மேல ஆண்டவர் ஒரு தரிசனம் உண்டு, அந்த தரிசனத்தின் படியாக. ஆமென். அப்போ அவளுக்கு இதெல்லாம் ஏதாவது பார்த்தானா அவளுக்கு ஒரு விசுவாசம்
விசுவாசம் ஜோமனா இது ஒண்ணும் வராது. அல்லேலூயா. அப்போ அவளுடைய இது என்னன்னா நம்ம இதுக்கு ஜோமனா இது வராது. அல்லேலூயா. இப்படி நம்ம ஒவ்வொருவரும் தேவைக்காக யூஸ் பண்ற கூட்டமும் உண்டு. அல்லேலூயா. தேவ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் எதற்காக? நம்ம தேவ சமூகத்துல எல்லா சூழலும் கஷ்டமா இருக்கட்டும், நஷ்டமா இருக்கட்டும், நன்மையா இருக்கட்டும், லாபமா இருக்கட்டும், ஆசீர்வாதமா இருக்கட்டும், எல்லாத்தையும் முதல் ஆண்டவரத்துல சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நம்முடைய சத்தத்தை ஆண்டவர் கேட்கும்படி விரும்புகிறார். நம்ம எதற்காக ஜெபிக்கணும்? இன்னைக்கு நம்ம எதற்கு ஜெபிக்கிறோம்னா நமக்கு தெரியல. சிலருடைய ஜெபத்தை பார்த்தா அவிகள சாம்பார் மாதிரி அப்படி கதைக்கு அடிச்சுட்டே இருக்கும். தேவ சமூகத்துல வந்தா காத்து கொள்ளுங்க, ரட்சித்து கொள்ளுங்க, உயர்த்துங்க, அதை தாங்க, நாளை தாங்க, அங்க போகணும், இங்க போகணும் அப்படின்னு கேட்கிறோமே தவிர நம்ம உட்கார்ந்து இருக்கிற தேவ சமூகத்துல வந்த ஒரு சூழ்நிலையை ஆண்டவரத்துல சொல்லாம இருக்கிறோம். ஆமென். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நறுமுண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமா இருந்து நறுமுண்ட ஆவி உள்ளவர்களை கர்த்தர் ரட்சிக்கிறார். ஆமென். அப்ப நொறுக்கப்பட்ட இருதயத்தோடு நம்ம தேவ சமூகத்துல வந்து ஜெபிக்கும் போது அவர் நமக்கு மறு உத்தரவு கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஏன் நம்ம ஜெபிக்க வேண்டும்? நம்முடைய ஆபத்துகளுக்கு தப்பித்துக் கொள்ள. சீஷர்கள் இயேசுவோடு தான் இருந்தாங்க. சீஷர்கள் இயேசுவோடு கூட நடந்தாங்க. இயேசுனுடைய அற்புதங்களை, அடையாளங்களை எல்லாம் பார்த்தாங்க. அல்லேலூயா. எல்லாரும் இங்க பார்த்து கொள்ளுங்க. ஜெபம் பண்ணா பாவம் வரும். கர்த்தர் நல்லவர். நீங்க ஜெபம் பண்ணா உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. புரிஞ்சவங்களுக்காக ஒரு ஆமென் சொல்றேன். அல்லேலூயா. அப்ப நாங்க ஜெபம் பற்றி சொன்னா எங்களுக்கு வரவேண்டி தானா வரும். அல்லேலூயா. எங்களுக்கு எல்லாம் சபைக்கு கர்த்தர் நல்லவர். உனக்கு தப்ப யோசிக்க கூடாது. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அப்ப நம்ம ஜெபித்தோம்னா நமக்கு எது வேணுமோ அதை கர்த்தர் கொடுக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவா. என் வாழ்க்கையில நான் அனுபவித்த எல்லா ஆசீர்வாதங்களும் நான் எந்த மனுஷத்துல போய் நின்னதே கிடையாது. எல்லாத்தையும் நான் ஆண்டவரத்துல சொல்லி அவரிடத்துல வாங்கி இருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுவோமா? இன்னைக்கு நம்முடைய ஜெபம் நம்ம எதற்காக ஜெபிக்கிறோம்னே தெரியாதபடி உட்கார்ந்து இருக்கிறோம். நேற்றைக்கு தினம் ஒரு சர்ச்சில் மீட்டிங் கடந்து போயிருந்தோம். அங்க நான் கண்ட ஒரு சிச்சுவேஷன் என்ன, அவங்களுக்கு ஜெபனாலே தெரியல. அல்லேலூயா. அப்ப எப்படி ஜெபிக்க முடியும்? ஆமென். அப்படி அநேகர் பல விதங்கள கற்று இருக்கிறதை பார்க்கும்போது ரொம்ப வருத்தமா போச்சு. கர்த்தர் நல்லவர். லைவ்ல போறதுனால எனக்கு எதுவும் சொல்ல முடியாத நான் இருக்கேன். அல்லேலூயா. தேவ ஜெபமே ஜெபிக்க கூட தெரியல, ஜெபம் என்னன்னு தெரியாதபடி இருக்கிறோம். நான் சொல்லுகிற தேவ பிள்ளையே, ஜெபம் என்பது ஆண்டவரோடு நம்ம பேசுகிறது. அல்லேலூயா. உங்க வீட்டுக்குள்ள யாராவது மாறி மாறி பேசாம ஊமையா இருக்கிறீங்களா? அல்லேலூயா. கணவர்கிட்ட பேசுறீங்களா? மனைவிட்ட பேசுறீங்களா? பிள்ளைகிட்ட பேசுறீங்களா? பெற்றோர்கிட்ட பேசுறீங்களா? எல்லார்ட்ட பேசுகிறோம். நமக்கு காரியம் அறியணும்னா, காரியம் நடக்கணும், பேசினா ஆகணும், தெரியும் நமக்கு. அவன் ஆராதனைக்குள்ள வரும்போது ஒரு அசைவு இருக்கணும். தேவனை தேட வந்த நம்முடைய வாய் கட்டப்பட்ட வாயாக இருக்க கூடாது. அல்லேலூயா. எங்க கட்டப்படணும்னா, உலகத்துல பூமியில போகும்போது, மனுஷனுக்கு போகும்போது உன் வாய் நாவு காக்கப்படணும். அல்லேலூயா. நாவு பெரிய நெருப்பு, அது பெரிய காட்டையே கொளுத்தி விடும். அல்லேலூயா. அது என்னோட சப்ஜெக்ட் அல்ல, ஆனால் ட்ராக் அங்க போகுது. அல்லேலூயா. ஆபத்துக்கு தப்பித்துக் கொள்ள நமக்கு எப்ப ஆபத்து வரும்னு யாருக்குமே சொல்லவே முடியாது. பிரசங்கித்து கொண்டிருக்கிற எனக்கு கொஞ்ச நேரம் தாண்டி என்ன வரும்னு தெரியாது. கண்ணால பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை, திங்கட்கிழமை கன்வென்ஷன் பேசினேன், செவ்வாய்க்கிழமை கன்வென்ஷன் பேசினேன். பேசி முடிச்சுட்டு நைட்டு தூங்கிட்டு காலமை எழுப்பி வெளியே வந்தா ஒரு கண்ணு இப்படி ஊதி இருக்குது, ஒரு கண்ணு திறக்கவே இல்லை, ஒரு கண்ணு மட்டும் தான் தெரியுது. எனக்கு ஒரே ஷாக். என்னடா நல்லா தானே இருந்தோம், கண்ணாடி முன்ன பார்த்தா கண்ணு ரெட்டிஷா இல்ல, ஒரு பிரச்சனை இல்ல, வலி இல்ல, ஊரல் இல்ல, ஒரு ப்ராப்ளமும் இல்ல. அல்லேலூயா. அதோட புரிஞ்சுக்கொண்ட தூக்கத்திலும் ஆண்டவர் நம்மளை காக்கலைன்னா இப்படிதான் ஊதும். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் நம்ம பாதுகாக்கணும். ஏன் ஆண்டவர் எங்களுக்கு தருவாங்கன்னா நாங்களும் புரியணும் இல்ல? அல்லேலூயா. எனக்கு அடிக்கடி எனக்கு பிரச்சனை வரும்போது, நெருக்கம் வரும்போது, வியாதி வரும்போது, உடை வரும்போது நான் ஒரு நாள் ஆண்டவர் பாத்தீங்கன்னா தந்தைக்கேன்னு கேட்கவே மாட்டேன். ஏன் எனக்கு இந்த கஷ்டம் நான் கேட்டு அளவு மாட்டேன். அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுப்பார். அனுபவம் தான் ஒரு பெரிய வாழ்க்கை. அவன் சொல்லுவோமா? அனுபவம் இல்லாம உங்கள்கிட்ட பார்த்து சொன்னேன்னா ஒருத்தருக்கு ஒண்ணும் செஞ்சிட மாட்டீங்க. அல்லேலூயா. இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், உறக்கத்துல ஒரு விசர்ஜனத்தை நம்ம தொடாத காக்கிறன்னு அவர் பாதுகாத்தான் உண்டு. ஒரு ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. தேவ ஜனமே சரி போகட்டும். அது நம்முடைய பாயிண்ட் அல்ல. நம்முடைய வாழ்க்கையில சத்ருவானவன் எவனை விழுக்கலாமோ என்று கட்சிக்கிற சிங்கம் போல அவன் வகை தேடி சுற்றிட்டு இருக்கிறான். நமக்கு பெரிய எதிராளி யாருன்னா பிசாசு தான். அல்லேலூயா. அது யாருக்குன்னா தேவனை ஆராதிக்கிற, தேவனை தேடுகிற விசுவாசம் உள்ள பிள்ளை பார்த்தா அவனுக்கு பயங்கர கண்ணுகட்டியா இருக்கும். நம்ம அடிக்கடி சொல்லுவோம்ல, மற்றவனுக்கு என்ன கண்ட 16 கண்ணு. அல்லேலூயா. மற்றவன் யாருன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் பிசாசுக்கு தான். அல்லேலூயா. அப்போ அவன் நம்ம எப்போது
வரலாம், எப்ப அள வைக்கலாம், எப்ப பிரச்சனை கொண்டு வரலாம், எப்ப போராட்டம் கொண்டு வரலாம், எப்ப அழிவு கொண்டு வரலாம், எப்போது இருக்கிறதை இழக்க வைக்கலாம் என்றா எப்போது சத்துரு நமக்கு ஒரு ஆபத்தை கொண்டு வரும்படி எத்தனித்து கொண்டிருப்பான். ஆனால் நம்ம ஜெபித்தோம்னா நமக்கு விரோதமா எத்தனிக்கப்படும் போது தேவன் நம்மை பாதுகாப்பார், வளையத்துக்குள்ளாக பாதுகாத்து வைக்கிறவர். ஆமென். தேவ பிள்ளையை ஏன் ஜெபிக்கணும்? ஆபத்துகளுக்கு நீங்க தப்புவிக்கப்படனா ஜெபித்தே ஆகணும். அல்லேலூயா. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், எனக்கு நான் இதுவரை ஜெபிக்கல ஆனாலும் நல்லா தான் இருக்கிறேன். ஏன் நல்லா இருக்கிறீங்கன்னா உங்க பெற்றோருடைய ஜெபம் ஒருவேளை தாங்கலாம், உங்க ஊழியக்காரருடைய ஜெபம் தாங்கலாம். அதுவும் இங்க வருகிற நீங்க எல்லாம் பெரிய பாக்கியவான்கள். அல்லேலூயா. நான் அழுவ ஆண்டவர் இங்க வாரம் ஒண்ணுக்கு ஒரு சரத்துல ஒரு கீறல் கூட வரக்கூடாது, வந்து நான் என்ன உறங்க விடாது ஆண்டவரே. அல்லேலூயா. அது போகட்டும், உறங்க விடாது நல்ல எனக்கு மனசு கேட்காது. நீங்க அழுதீங்கன்னா நானும் அழுதுருவேன். அல்லேலூயா. நீங்க கஷ்டப்பட்டீங்கன்னா நானும் கஷ்டப்பட்டுருவேன். அல்லேலூயா. அதனால அந்த இருதயத்தை ஆண்டவர் எனக்கு தந்ததுனால நான் ஆண்டுகிட்ட கேட்பேன், என் சர்ச்சில் வர ஒரு பிள்ளைகளுக்கும் சரத்துல ஒரு கீறல் கூட வரக்கூடாது ஆண்டவரே. கண்ணாக்களை சேவர் பிரதர் நெஞ்சு வலின்னு பாசுக்கு போன் பண்ணி சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரே பயம், ஜெபிக்க இருந்தாலே ஒரு பயம். ஐயோ நெஞ்சு வலி இருக்குன்னு சொல்றாங்க, என்னவா இருக்குமோ ஏதுவா இருக்குமோ, ஜெபித்த நார்மலாகவே இருக்குது. அடுத்து சொல்றாங்க எக்கோ எடுத்தோம் ஒரு பிரச்சனை இல்லை, எனக்கு அப்பதான் ரிலாக்ஸ். ஓஹோ ஒண்ணு இப்ப சாதாரண பிரச்சனை தான். அவன் ஜெபித்தா தீரும். தேவ பிள்ளையே, இப்படி அநேக காரியங்களை கேள்விப்படும் போது பிரச்சனை வரும்போது உடைக்கப்பட்டுகிறோம். அதனால நீங்க பாக்கியவான்கள். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரல, அப்படிப்பட்ட ஒரு சபையை கத்து தந்ததுனால நீங்க தப்பிச்சிருக்கிறீங்க. சிரிக்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு எல்லாம் என்னன்னா பிரஸ்டேஜ் ப்ராப்ளம். ஏன்னா நாங்க ஜெபித்து நல்லா இருக்கோம். அல்லேலூயா. சரி, யார் ஜெபித்தீங்க நல்லா இருக்கீங்க அது போதும். எனக்கு ஒரு ஆமென் சொல்லுவோமா? தேவச்சனமே ஆபத்துக்கு தப்புவிக்கப்படணும். உடமான வைடாரகனா சத்துருவானவன் நமக்கு விரோதமாய், குடும்பத்துக்கு விரோதமாய், தலைமுறைக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட ஆபத்துகளை உடைக்கப்படணும்னா தேவனுடைய விடுதலை ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் இறங்கி வர வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. எசேக்கியாவுக்கு விரோதமாய் ஒரு வியாதி வந்தது. வியாதி குறித்து சொல்றாங்க அது பிளவை நோய் என்று. இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா அது கேன்சர் வியாதி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த வியாதிக்குள்ளாக இந்த எசேக்கியா பிடிக்கப்பட்ட இந்த எசேக்கியாவோடு கூட ஏசாயா தீர்க்கதரிசி ஊழியக்காரர் போய் சொல்லுகிறார், 3 நாள்ல மரிச்சு போக வீட்டுக்காரத்தை ஒழுங்குபடுத்து. அல்லேலூயா. எத்தனை நாள் டேட்? சாவுக்கு 3 நாள் தான் இருக்குது. அல்லேலூயா. 3 நாள்ல சாக போகிற உன் வீட்டுக்காரத்தை ஒழுங்குபடுத்தி. யாருடைய வார்த்தை? தேவனுடைய வார்த்தை. தூங்குறவங்க எல்லாம் கையை தூக்குற அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் விழிப்பாச்சு, தூங்குறவங்களும் விழிப்பா இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென். தேவ பிள்ளையே, அப்போ என்னன்னா வீட்டுக்காரத்தை ஒழுங்குபடுத்த மரித்து போவேன் என்று ஆண்டவர் சொன்ன வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசி மூலம். ஏசாயா ஒரு பெரிய தீர்க்கதரிசி. ஆமென். அவரை குறித்து நடந்த காரியங்கள் நமக்கு தெரியும். ஆனா ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியாவிடத்துல போய் சொல்லுகிறார். ஆமென். இந்த வார்த்தையை கேட்ட உடனே எசேக்கியா முதல்ல செய்ததோ தேவ சமூகத்தில் அழுது ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. மரணமே உன் கூர் அங்கே, பாதாளமே உன் ஜெயம் அங்கே. அல்லேலூயா. ஜெயத்தை ஆண்டவர் கொடுக்க முடியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோலை உடையவராக இருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். அப்படியானால் மரணத்தின் கண்ணிகளை சத்துரு கொண்டு வரும் போதும், பாதி வழியிலே அழிக்கும்படி வரும் போதும் அந்த இடத்துல ஜெபிக்கிற பிள்ளைகளை தேவன் பாதுகாக்கிறவர். அல்லேலூயா. நம்ம ஒரு வேளை சொல்லுவோம் அடிக்கடி, கொஞ்சம் சின்ன வயசுல மரிச்சாங்கன்னா இருப்பு நாள் அவ்வளவுதான், ஆயுஸ் அவ்வளவுதான் அப்படின்னு நம்மளே விதி எழுதுவோம். அல்லேலூயா. ஆனா தேவன் நமக்கு கொடுத்த ஆயுசு நாட்கள் 70 அல்லது 80 வருஷம். அதையும் தாண்டி தர உட்கார்ந்து இருக்கிறீங்க, பாக்கியவான்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நம்ம 70 அல்லது 80 வயசுலதான் போகணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அது வரைக்கும் இருக்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் தருகிற ஆயுசு நாட்களை ஒருபோது சத்துரு கை வைக்க கூடாது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? அப்படியானால் எசேக்கியாவுக்கு மரணம் குறிக்கப்பட்டதா, மரண விதி எழுதப்பட்டதா, முடிந்தது என்று சொல்லப்பட்டதா? ஆனா அவருடைய ஜெபம் முடிந்தது என்று சொல்லப்பட்டதா, மரண விதி எழுதப்பட்டது. தேவன் திருப்பி அமைச்சு 15 வருஷம் வாழ்க்கையில கூட்டு கொடுத்தது மட்டுமல்ல, தலைமுறை கொடுத்து ராஜ்யம் ஆனது
இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை தேவச்சனமே உன்னை குறித்து தேசத்துல விதி எழுதப்பட்டிருக்கலாம், உன் குடும்பத்துல நீ விதி எழுதப்பட்டிருக்கலாம், உன் வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லப்பட்டிருக்கலாம், உன் வாழ்க்கையில உடைய ஆபத்துகளை பார்த்து என்னால தப்புவிக்கவே முடியாது, எல்லாமே முடிச்சுன்னு சொல்லலாம். ஆனாலும் அதே இடத்துல கர்த்தரோடு நாட்களை கூட்டி மாற்றி ஆசீர்வாதங்களை கூட்டி எழுதி உன்னை உயர்த்துவதற்கு போதுமான தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எங்க நீ முடியாதுன்னு சொன்னியோ, எங்க கடந்து வர முடியாதுன்னு சொன்னியோ, எங்க நீ சான்ஸ் இல்லை என்று சொல்லி நீ புலம்பிக் கொண்டிருக்கிறியோ, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆபத்துகள் சத்துடைய கண்ணிகளை தேவன் உடைத்து மாற்றி அவருடைய ஆசீர்வாதத்தை அவர் அபரிதமாய் ஊற்றுகிறார். அல்லேலூயா. எசேக்கியா மரணத்துக்கு ஏதுவான வியாதி வந்த போது மறைத்து போவேன்னு சொன்ன போது அவருடைய ஜெபம் அவருடைய வாழ்க்கையில பெரிய விடுதலை கொண்டு வந்தது. மரணம் என்கிற ஆபத்திலிருந்து கர்த்தர் அவனை தப்புவித்தார். வேதத்துல வாசிக்கிறது போல எசேக்கியாவுடைய நாட்கள் 15 வருடமாக கூட்டி கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை மலை போல இருக்கலாம், நெருக்கங்கள் நிறைய இருக்கலாம். நாம சொல்லுகிறோம் இது முடியாது, இது தாண்டாது, ஒண்ணு புரியணும். உன்னுடைய பிரச்சனையை பெரிதாக பார்க்கிறதை விட உனக்குள்ள இருக்கிற இயேசுவை பெரியவராய் பார்க்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரை பற்றி நமக்கு தெரியும், இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்று தெரியும், அவர் யார் என்று நமக்கு நல்லா தெரிந்திருந்தாலும் இன்னைக்கு நம்முடைய பிரச்சனை ஆண்டத்துல பெரிதாக காண்பிக்கிறோமே தவிர இயேசுவை பெரிதாக காண்பிக்க நமக்கு மனதில்லை. இன்னைக்கு இயேசுவை பெரிதாக பார்த்து பிரச்சனையை சின்னதாக பார்ப்போமானால் அது நடுவிலிருந்து வெளியே வர முடியும். வேதம் சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் அவனை விடுவிப்பேன். சீஷர்கள் இயேசுவோடு கூட இருந்தவங்க, இயேசுவோடு கூட இருந்த சீஷர்களோடு கூட ஆண்டவரை கற்றுக் கொடுத்தார். நீ சம்பவிக்கிற போற இவைகளுக்கெல்லாம் நீங்க தப்புன்னா என் கூட இருந்திருக்கலாம், அற்புதம் செஞ்சிருக்கலாம், ஊழியம் செஞ்சிருக்கலாம், எல்லாம் உண்மைதான். ஆனா நீ உன்னை காத்து கொள்ளணும்னா நீ ஜெபம் பண்ணி காத்திருக்கணும், விழித்திருக்கணும். அல்லேலூயா. ஜெபம் எப்படிப்பட்டது என்றால் அநேக காரியத்தை கற்றுக்கொண்டோம். ஆனாலும் ஏன் ஜெபிக்க வேண்டும், என் வாழ்க்கையில நான் எதற்காக ஜெபிக்கணும்? ஆமென். நமக்கு ஜெபம் என்னன்னு தெரியாது, எதற்காக ஜெபிக்கிறோம் என்று நமக்கு தெரியாது. உன் வாழ்க்கையில ஆபத்து வராம இருக்கணும், ஜெபிக்கணும். நிறைய ஜெபிங்க, உங்க குடும்பத்துக்காக ஜெபிங்க, ஆசீர்வாதத்துக்காக ஜெபிங்கன்னு சொன்னா நான் அதெல்லாம் ஜெபம் பண்ண மாட்டேன், ஆண்டவர் எல்லாம் பார்த்துக் கொள்வார். ஆண்டவருக்கு தெரியாதா? அல்லேலூயா. ஆமென். நமக்கு ஜெபிக்க சொன்ன இதெல்லாம் சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். ஆனால் நம்முடைய ஆபத்துகளிலிருந்து தப்புவிக்கப்பட, உன் குடும்பம் பாதுகாக்கப்பட, உன் குடும்பம் காப்பாற்றப்பட, உன் குடும்பம் உயர்த்தப்பட, உன் தலைமுறை பாதுகாக்கப்பட, நீ ஆபத்துகளுக்கு தப்புவிக்கப்பட வேண்டுமானால் ஜெபித்தே ஆக வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டு கொடுக்கிற அருமையான வார்த்தை. நேற்றைக்கு இரவு வேளையில தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இருந்த போது தேவன் எனக்கு கொடுத்த சப்ஜெக்ட் தான் உங்கள் மத்தியில் பிரசங்கித்துக் கொண்டு இருக்கிறேன். ஆமென். உங்களுக்காக நான் தேடி எடுத்து கொண்டு வந்ததல்ல, தேவ சமூகத்தில் சனத்திற்காக என்ன பேசணும் ஆண்டவரே என்று திறப்புல நின்ற போது ஆண்டவரை கற்றுக் கொடுத்தார். ஏன் ஜெபிக்கணும்? என்ன கடைசி காலத்துல வந்திருக்கிறோம், சத்துரு நம்மை வஞ்சிக்கிற ஒரு காலகட்டத்துல வந்திருக்கிறோம். எப்ப ஆபத்து வருதுன்னு தெரியாது, எப்ப அழிவு வருதுன்னு தெரியாது, எப்ப திடீரென்று வியாதி வருதுன்னு தெரியாது. ஒவ்வொரு சொல்லுகிற கோர சம்பவங்களை பார்க்கும் போது தேவ பிள்ளையை ஜெபிக்கிறதுனால கிருபையினால வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாட்கள் ஒரு சகோதரி இவ்வளவாய் சொன்னாங்க, எனக்கு திடீரென்று நாக்கு பகுதியில் லைட்டா ஒரு பெயின் மாதிரி இருந்துச்சு. ஆனா ஹாஸ்பிட்டல்ல போய் அதை அப்படியே விட்டுட்டு திரும்ப திரும்ப ஒரு மாதிரி இருந்தனால போய் செக் பண்ணி பார்த்தா உள்ள எல்லாம் கேன்சர் பரவி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. தேவ பிள்ளை ஒரு சின்ன கட்டியோ ஒரு சின்ன வலியோ தான், ஆனா அதற்குள்ளாக எவ்வளவு பெரிய மரணத்துக்கு ஏதுவான வியாதி குடிக்கொண்டிருக்கிறது. ஆனா தேவ பிள்ளை நம்முடைய வாழ்க்கை யோசித்து பார்ப்போமா? ஆண்டவரை தேடாதிருந்தோம், ஆண்டவரை நேசிக்காதிருந்தோம், அவருக்கு நாம உண்மை இல்லாதிருந்தோம், நம்மை சேதங்களுக்கு ஒப்பு கொடுக்கவே இல்லாம. ஹல்லேலூயா. ஏன் நம்ம இன்னும் ஜெபிக்காம இருக்கிறோம்? ஒரு நாள் 10 நிமிஷம் ஆகுது உங்க வீட்டுல நீங்க முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவரே என்னை காத்து கொள்ளுங்கப்பா. இன்னைக்கு நீங்க ஜெபித்தீங்கன்னா, இன்னைக்கு உங்க குடும்பத்துக்காக நீங்க திறப்புல நின்னீங்கன்னா, நாளை உங்க தலைமுறைகளும் குடும்பத்துல பாதுகாப்பா இருப்பாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் அன்னைக்கா எருசலேமை தன்னுடைய கோழி தன் குஞ்சுகளை எப்படி மறைத்துக் கொள்ளுமோ அதே போல நம்ம மறைத்துக் கொண்டே ஆண்டவர் உருக்கத்தோடு சொன்னார். அப்ப நம்ம மறைத்துக் கொள்ளணும், அப்ப நம்ம பாதுகாக்கணும். இன்னைக்கு பாதுகாப்பற்ற ஒரு உலகத்துல நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பெரியவர்களானாலும் சரி, சிறியவர்களானாலும் சரி, யாருக்கானாலும் பாதுகாப்பு இல்ல.
நாட்கள்ல திடீரென்று பல காரியங்கள் வாழ்க்கையில வந்து நேரிடுகிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அந்த ஆபத்துகள் கிட்ட சேராத இருக்க வேண்டுமானால் வீட்டுக்குள்ள நீ ஜெபிக்கிற ஜெப சத்தம் இருக்கணும். அதன் வேதம் சொல்லுகிறது, நீதிமானுடைய கூடாரங்கள் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. நீதிமானுடைய வீட்டுல ஜெப சத்தம் கேட்கணும். நீதிமானுடைய வீட்டுல பாடல் சத்தம் கேட்கணும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். லோத்துடைய குடும்பம் சோதோம் கொமோரா அழிக்கப்பட்டபடியாக அங்கே ஆண்டவர் அக்னியும் கந்தகத்தை வர்ஷிக்கப்பட்டபடியாக இருக்கிறார். அவனமாய் இருக்கும்போது லோத்துடைய குடும்பத்தினுடைய பாதுகாப்புக்காக அங்கே ஆபிரகாம் தேவ சமூகத்தில் போய் ஜெபிக்கிறார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 22 முதல் 32 வரை உள்ள வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது தெளிவாக கட்டுக்கொள்ள அப்படி வாசிக்க வேண்டாம். அங்கே பார்க்கும்போது இவனமாய் ஆபிரகாம் ஆண்டவரிடத்துல போய் கேட்கிறார், ஆண்டவரே அந்த இடத்துல ஒரு 50 நீதிமான்கள் இருந்தா அந்த தேசத்தை அழிப்பீரோ அப்படின்னு தேவ சமூகத்துல போய் ஜெபிக்கிறார். அதற்கு ஆண்டவர் சொல்கிறார், 50 நீதிமான்கள் இருந்தா நான் அந்த பட்டணத்தை அழிக்கவே மாட்டேன். திரும்பவும் ஜெபிக்கிறார், நீங்க கோபப்படாதீங்க ஆண்டவரே, ஒரு 45 நீதிமான்கள் இருந்தா அந்த பட்டணத்தை அழிப்பீங்களா? இப்போ ஆண்டவர் சொல்கிறார், இல்ல 45 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பதில்லை. அப்படியே குறைச்சு வருகிறார். 30 ஆகி 20 ஆகி 10 ஆகி கடைசியாக 5 நீதிமான்கள் இருந்தாலும் அந்த பட்டணத்தை அழிப்பீரோ ஆண்டவரே? ஆண்டவர் சொல்கிறார், இல்ல 5 பேர் இருந்தாலும் அந்த பட்டணத்தை அழிப்பதில்லை. அப்படின்னு அந்த இடம் நிச்சயமா அக்கினிக்கு இரையாகி போனது. லோத்துடைய குடும்பம் ஆபிரகாமுடைய ஜெபத்தின் மூலமாய் காப்பாற்றப்பட்டது. அந்த தேசம் முழுவதும் அக்கினிக்கு இரையானது. ஏன் அழிக்கப்பட்டது? ஏன் அக்கினிக்கு இரையானது? ஏன் அந்த தேசம் ஆபத்துக்குள்ளானது? அங்க ஜெபம் இல்ல. அல்லேலூயா. ஜெப சத்தம் இல்ல. இன்னைக்கு நம்ம மட்டும் நல்லா இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம குடும்பத்தை மட்டும் நம்ம ஜெபிக்க கூடாது. நம்முடைய தேசத்துக்காய், நம்முடைய குடும்பத்துக்காய், நம்மோடு கூட கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கும் போது உங்க வாழ்க்கையில சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றுகிறவராய் இருக்கிறார். நம்ம எதற்காக ஜெபிக்கணும்? நமக்கு வாழ்க்கையில ஒரு ஆபத்துல இருந்து நம்முடைய குடும்பம் தப்பித்துக் கொள்ளும்படியால், நம்முடைய குடும்பம் காப்பாற்றப்படும்படியால், நம் நிர்மூலமாகாதபடி சத்துருக்கள் ஒரு தேவ ரேகையை கேட்டு நமக்கு நம்ம எழுப்பாது இருக்கும்படியால் ஆபத்துகளுக்கு தப்பித்துக் கொள்ள நம்ம ஜெபிக்க வேண்டும். இரண்டாவதாக நம்ம எதற்காக ஜெபிக்கணும்? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஜெபிக்கணும். எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகம் 36ஆம் அதிகாரம் அதனுடைய 37வது வசனம் இவனமாய் சொல்லுகிறது, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்திற்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் இடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்பதை மந்தை பெருகிறது போல அவர்கள் மனிதரை பெருக பண்ணுவேன். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 37வது வசனத்தில் ஆண்டவராகிய வேதம் சொல்லுகிறது தெளிவாக, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி, நான் அவர்களை ஆசீர்வதிக்கும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். ஆமென். தேவன் நம்மை ஆசீர்வதிக்கணும்னா, அவர் நம்மை அனுக்கிரகம் பண்ணணும்னா, நாம் அவருடைய சமூக விண்ணப்பம் செய்யணும், ஜெபிக்கிறவராக இருக்கணும். யார் ஜெபிக்கிறீங்களோ உங்களை தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். எப்படி ஆசீர்வதிக்கிறாரா? மந்தை பெருகிறது போல. அல்லேலூயா. மந்தை பெருகிறது நமக்கு தெரியும். ஒரு ஆடு வளர்த்துறோம், அந்த ஒரு ஆடு 2 குட்டி போடுது. ஆமென். அடுத்து அந்த 2 ஆடு வளருது, அது 4 குட்டி போடுது. 2 2 4. ஆமென். இப்படியே மந்தை அப்படிதான் பெருகுது. அல்லேலூயா. அதே போல ஆண்டவருடைய சமூகத்துல யார் ஜெபிக்கிறீங்களோ நீங்க பெருகி கொண்டே இருப்பீங்க. ஆமென். இருக்க கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற, மந்தை பெருகிறது போல என் பிள்ளைகள் பெருக போறாங்க. ஹல்லேலூயா. மந்தை பெருகிறது போல ஆமென். அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகளை கர்த்தர் உடைத்தோம். ஆண்டவர் ஆசீர்வாதம் பெருக்கத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். அப்போ ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிக்கணும், நம்ம ஜெபிக்கணும். அல்லேலூயா. நம்ம அடிக்கடி சொல்லுவோம், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேண்டாம், தேவனுக்கு என்ன விதமோ அப்படி என்ன ஆசீர்வதிச்சா போதும். ஆனா இந்த வேத வசனத்தில் நீங்க வருவீங்கன்னா, நானும் ஆண்டவரத்தில் ஆசீர்வாதத்துக்கெல்லாம் போய் நிற்கவே மாட்டேன். ஆமென். எப்ப தாரீங்களோ அப்போ போகுது ஆண்டவரே. ஆனா இந்த வசனத்தை படிக்கும் போது புரிந்து கொண்டு சில விஷயங்கள் கேட்டாலும் கர்த்தர் செய்வார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஏன் ஆண்டவர் சில நன்மைகளை வெயிட்டிங்ல வச்சிருக்காரு, நம்ம கேட்கல. நீங்க கேட்டாதான் கர்த்தர் செய்வேன் என்று சொல்லுகிறார். ஆமென். அப்படியானால் வேத தெளிவாய் சொல்லுகிறது, நான் உன்னை அனுக்கிரகம் செய்யணும்னா, நான் உன்னை ஆசீர்வதிக்கணும்னா நீ என்னிடத்துல விண்ணப்பம் பண்ணணும். ஆமென். விண்ணப்பம் பண்ணினால் எப்படி நான் ஆசீர்வதிப்பேன்? மந்தை பெருகிறது போல
நான் உன்னை பெருக பண்ணுவேன். ஆமென். அப்ப நம்ம ஆண்டவரிடத்துல பல காரியத்தை கேட்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்துல உங்க கையை விரிச்சு கேட்கணும். உங்க வீட்டுல நீங்க எழுப்பின உடனே செய்ய வேண்டிய முதல் காரியம் என்னன்னா, முதல்ல ஜீவனை தந்ததுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. பாதுகாத்ததுக்காக பெட்ல எழுப்ப வச்சாரு, அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அதுக்கப்புறம் 2 கரத்தை உயர்த்தி என்னை ஆசீர்வதிங்கப்பா கேக்குறோமா நம்ம? அல்லேலூயா. பெட்லட்டு எழுபத உடனே நேரம் பிறந்துக்கு சரிதான். அல்லேலூயா. அங்க போய் உனக்கு வீடெல்லாம் முழுங்கிட்டு அதுக்கப்புறம் நேரம் இருந்தா உட்காந்து ஒரு 2 ஸ்தோத்திரம் பண்ண. சில பாத்தீங்கன்னா புக்க பார்த்து ஒரு 1000 ஸ்தோத்திர பலி. அல்லேலூயா. இப்படி நிறைய மெத்தேடெல்லாம் வச்சிருக்கிறீங்க. ஆனா நம்முடைய கண்கள் அவரை பார்க்கணும். தாவீது உயர்த்தப்பட வேண்டிய முதல் ஆசீர்வாதத்துடைய காரணம் என்ன தெரியுமா? தாவீது சொல்லுவார், அதிகாலம் தேடுவேன், நீ என்னுடைய தேவன். காலம் எழுப்பின உடனே நான் முதல் ஆண்டவரை தேட சொல்லுகிறார், நான் விழிக்கும் போது உங்க சாயலால் திருப்தி ஆவேன். அல்லேலூயா. நம்ம காலமை எழுப்பின உடனே யாருக்கு சாயலை பார்க்கணும்? நிறைய பேர் சொல்லுவாங்க, இன்னைக்கு இன்னும் மூச்சியை பார்த்த இன்னும் ஒண்ணும் உருப்படாது. அல்லேலூயா. இன்னும் இந்த மூச்சியை பார்த்த இது காலமில இருந்தே சோம்பேறித்தனம் தான், ஒரு வேலை நடக்கல அப்படின்னு சொல்லுகிறவர்களும் உண்டு. நீங்க வீட்டுல இருந்து எழுந்து இருக்கும் போது, உங்க வீட்டுல பெட்ல இருந்து எழுந்து இருக்கும் போது அவருடைய சாயல திருப்தி ஆகணும். அவரோட பேசி சொல்லணும், அவருடைய சத்தத்தை கேட்டு சொல்லணும். அவன் அவரோடு கூட சொல்லணும், ஆண்டவரே இன்னைக்கு இந்த காரியத்தை செய்ய போகிறேன், இங்கெல்லாம் நான் போக இருக்கிறேன், நீர் நோண்டு வரணும். ஆண்டவரே, ஆண்டவர் நீ ஆசீர்வதிக்கணும்னா ஆண்டவரத்துல கேட்டாதான் ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும். உங்க பிள்ளை இருக்குதா, பிள்ளைக்கு என்ன தேவை என்பது பிள்ளை அப்பாட்டையோ அம்மாட்டையோ வந்து கேக்குது. அல்லேலூயா. எனக்கு இது வேணும், இந்த காரியம் வேணும், இல்ல நம்ம ஸ்கூலுக்கு போறாங்க நச்சரிச்சுட்டே இருப்பாங்க, அது வேணும், இது வேணும், அது வேணும், இது வேணும், அடி கேட்டுட்டே இருப்பாங்க. ஏன்னா தேவை இருக்குது, பிள்ளைங்க கேக்குறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவை யார்கிட்ட போய் கேட்க முடியும்னா பக்கத்து வீட்டுக்காரட்ட போய் கேட்க முடியாது. யார்கிட்ட உரிமையோடு அப்பாட்டையோ அம்மாட்டதே கேட்க முடியும். இன்னைக்கு பிள்ளைங்க அநேக வீட்டுல பாத்தீங்கன்னா, முன்னாடிதான் நாங்க எல்லாம் அப்பாட்ட போய் தான் கேட்போம், அப்பா எனக்கு இது வேணும். இன்னைக்கு பிள்ளைங்க அப்பாவை தவிர்த்து அம்மாட்ட கேட்கறேன். எங்க வீட்டுல நான் தான் ஜாயிண்ட் அக்கௌண்ட். அல்லேலூயா. என்ன வேணாலும் 2 பிள்ளைங்களும் என்கிட்ட தான் வந்து கேட்பாங்க. நான் போய் அங்க சொல்லணும். நான் சொல்லுவாங்க அப்பாட்ட கேளுங்கன்னு சொன்னா அந்த பிள்ளைகள் வேற ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நீங்க சொன்னாதான் உங்க ஹஸ்பண்ட் கேட்பாரு. அல்லேலூயா. ஆமென். ஏன்னா அவர் உங்க கண்ட்ரோல், நீங்க சொன்னாலும் அவர் கேட்பாரு அப்படின்னு பிள்ளைங்க படிச்சிருக்காங்க. அல்லேலூயா. சரி போகட்டும். ஆனா யார்கிட்ட நமக்கு தேவை இருக்குதோ அது தேவை அவத்துல போய் சொல்லுகிற ஆண்டவர் அதை போலதான். அவன் உனக்கு என்ன வேணும் நீ யார்கிட்ட கேட்கணும். அவன் யார நீ ஏஜென்ட் வச்சு அல்ல, ஊழியக்காரத்துல போய் சொல்ல, ஊழியக்காரத்தை சொல்லுங்க, அவங்க செபிப்பாங்க, சீக்கிரம் பதில் வரும். ஆனா நீங்க அப்பாட்ட மாத்துறது சொல்லணும், என்ன ஆசீர்வதிக்கப்பா, எனக்கு இது தேவை இருக்கு ஆண்டவரே, நான் எந்த மனுஷனிடத்துல போய் நிக்க கூடாது, நான் எந்த இடத்துல தள்ளகுந்து நிக்க கூடாது, யார மனே நான் கையிட்டு நீட்டி நிக்க கூடாது. ஒவ்வொரு நாளும் எழுந்திருக்கும் போது சொல்லி பாருங்க, கர்த்தரை ஆச்சரியமா நடத்துவார். அல்லேலூயா. கர்த்தரை அதிசயமா நடத்துவார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. யாபேஸ் குறித்து தெரியும் நமக்கு. யாபேஸ் ஒரு துக்கத்தின் மகன். ஆமென். 4 அதிகாரம் 9-10 வசனத்தை வாசித்தீங்கன்னா யாபேஸை குறித்து சொல்லப்படுது. யாபேஸ் தன்னுடைய தாயின் வயிற்றுல உருவாகும் போதே ஏதோ ஒரு பெரிய துக்கம். அவன் பிறந்த போது அந்த தாய் அந்த யாபேஸுக்கு பேர் வைக்கிற யாபேஸ் என்னதான். அவன் ஏன் பேர் வச்சானா, யாபேஸ் மீனிங் வந்து துக்கத்தின் மகன். நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் நம்ம தேடி தேடி பேர் வச்சிருப்போம். அவன் அர்த்தத்தை பார்த்து பார்த்து என்ன பேரு அவன் அப்படிதான் வைக்கணும். என்ன பைபிள் அந்த அவனுக்கு பெயர் அப்படிதான் இருக்கிறான். அவன் அப்போ என்ன மீனிங்னு சொல்லி இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெயர் வச்சது 2-3 மாசம் ஆகுது. அல்லேலூயா. நாட்டுல ஒரு அம்மாட்ட கேட்டு உங்க பிள்ளைக்கு என்ன பெயர், 6 மாசம் ஆச்சு இன்னும் பெயர் வைக்கல, தேடிட்டே இருக்கேன். அல்லேலூயா. இப்படி அநேகர் இன்னைக்கு சர்ச் பண்ணி லாஸ்ட்ல என்ன வைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அருமையான பெயர்களை கர்த்தர் கொடுத்து இருக்கிறாரு. நாமே சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்ப அந்த பெயர் அப்படி இருக்கணும், பெயர் அழைக்கும் போது ஒரு blessings இருக்கணும், பெயர் அழைக்கும் போது ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கணும் அப்படின்னு எல்லாரும் விரும்புகிறோம். ஆமென். அப்ப நம்ம இந்த யாபேஸ் கூப்பிடும் போது இப்போது யாபேஸ் அல்ல, அவ காதல துக்கம் அப்படின்னு வலிக்குது. யாரு கூப்பிட்டாலும் யாபேஸ் துக்கம்னே கேக்குது. ஏன்னா யாபேஸ் மீனிங்கே துக்கம் தான். ஆமென். அப்ப அவன் நினைச்சா இந்த துக்கம் மாறணும் ஒரே ஒரு வழி, என்னை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன். அல்லேலூயா. நம்மளே அநேகர் அப்படிதான். நீ பிறந்ததுனாலே வீட்டுல பிரச்சனை, நீ வீட்டுல பிறந்தனாலே தரித்திரம், நான் இருக்கிறதுனால வீட்டுல துக்கம் அப்படின்னு நம்ம அடிக்கடி
எவ்வளவுதான் செஞ்சாலும் சொல்லுவாங்க, நான் தான் எதுக்கு இந்த வீட்டுல பிறந்தனும். ஆமென். நானா தான் கேட்பேன், எதுக்கு பிறந்தியோ? கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, ஆண்டவரிடத்துல போய் சொல்லணும், ஆண்டவரே என்னை ஆசீர்வதிக்க உங்களால மட்டும்தான் நான் முடியும். என்னை ஆசீர்வதிக்கப்பா. ஆசீர்வாதத்தை கேட்ட ஒருத்தர் கூட ஆண்டவர் சும்மா விடல. ஏன் நம்ம இவ்வளவு பின்தங்கி இருக்கிறோம்னா, நம்ம சரியா ஆண்டவர்கிட்ட கேட்கல. அல்லேலூயா. காலமே எழுப்பின உடனே நம்ம தேவைகளை ஆண்டவரிடத்துல சொல்லி ஜெபம் பண்ணிட்டு வெளியே வந்து பாருங்க, கர்த்தர் உங்களை ஆச்சரியமாய் நடத்துவார். யாபேஸ் சொன்னா, இது என் வாழ்க்கை துக்கமாய் இருக்காதோ, என் வாழ்க்கையிட்ட துக்கத்தின் ஆண்டவர் மாற்ற முடியும், என்னை ஆசீர்வதிக்க ஆண்டவரால முடியும் என்றா தேவ சமூகத்துல போய் ஜெபித்தான். எப்படி ஜெபித்தான் தெரியுமா? தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, அல்லேலூயா, என்ன ஆசீர்வதி ஆண்டவர். முதல்ல நீங்க ஜெபிக்க வேண்டியதா, என் பிள்ளை ஆசீர்வதிங்கன்னு கேட்காதீங்க. நீங்க ஆசீர்வாதமா இருந்தவங்க கூட இருக்கிற அத்தனை பேர் ஆசீர்வாதமா இருப்பாங்க. ஹல்லேலூயா. என்னை ஆசீர்வதிங்க. ஆமென். என் எல்லையை பெரிதாக்குங்க. அல்லேலூயா. உங்க வருமானம் பெரிதாக வேண்டும். வருமானம் பெருசாகணும்னு சொல்றேன். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருக்கிறது. ஆமென். ஆண்டுடைய கரம் நம்மோடு கூட இருந்தாலே போதும். யாரோடு தேவ கரம் இருக்கிறது? ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு தேவ கரம் எப்போதும் கூட இருக்கும். அவளை கர்த்தர் ஒருபோது பாதியில விட்டுட்டு போகவே மாட்டார், கைவிடவே மாட்டார். அது சொன்னார், ஒரு தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், நீ போகும் இடமெல்லாம் கர்த்தர் உன்னோடு வருவார் என்று சொன்னார். தேவனோடு கூட இருந்த என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கனை துக்கப்படுத்தாதபடி கர்த்தர் எல்லா தீங்கிற்கு விலக்கி காப்பாற்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் அநேக தீங்குகள் வருகிறது, அநேக வேதனைகள் வருகிறது. காப்பாற்றப்பட நமக்கு தெரியவில்லை, வெளியே வர நமக்கு தெரியவில்லை, புலம்பிக் கொண்டு இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு நீ தேவ சமூகத்துல இருதயத்தை திறந்து கேட்கும் போது உனக்கு எங்க வழி இருக்குமோ கர்த்தர் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு முன்பதாக வாழ்க்கையில தரித்திரத்தினுடைய கீழ கட்டத்துக்குள்ளாய் இருந்தோம். ஆமென். வாழ்க்கையில சாப்பாடுக்கு வழி இல்லை. அப்படிப்பட்டவர்கள் இங்க வந்தா 2 பேர் தான், 20 ரூபாய் தான் காணிக்க. அந்த டைம்ல வீடை வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. 20 ரூபாய் வருமானத்தை வச்சு 3 லட்சம் ரூபாய் அந்த வீடை வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. வாங்கணும். ஆனா டெய்லி கடன்காரனுடைய நெருக்கம் ஒரு பக்கம், சாப்பாட்டு பிரச்சனை ஒரு பக்கம். அவ ஒருத்தி தான் இருந்தா, அந்த பிள்ளைக்கு கொடுப்பதற்கு ஆகாரம் கிடையாது. அப்படி ஒரு சிச்சுவேஷன். அன்னைக்கு பெட்ரோல் 45 ரூபாய். இங்க மீட்டிங் நடத்த வரணும். திங்கட்கிழமையும் வெள்ளிக்கிழமை வந்து ஆராதனை. அவன் அடுத்து எங்களுக்கு ஜாலியான வாழ்க்கை என்னன்னா, ஒரு இடமும் போண்டா, ஒரு விசுவாசம் இல்லையே, 2 தானே. அல்லேலூயா. அப்படியே வீட்டுல போய் உட்கார்ந்து இருக்க வேண்டியதுதான். அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை அவன், வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை. அவன் அப்படியே உட்காரனா, வழி இல்லை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, ஒரு மீட்டிங் கிடையாது. எனக்கு பாத்தீங்கன்னா மீட்டிங்க வேண்டாம் ஆண்டவரே, ரெஸ்ட் தாங்க வேண்டாம் கேட்டேன். அன்னைக்கு ஒரு நாள் தெரியாம ஆண்டவர்கிட்ட கேட்டேன், உங்களுக்கு அந்த ரெஸ்ட் இல்லாம ஓடணும்ப்பா. அல்லேலூயா. தெரிஞ்சு கேட்டனா, வாழ்க்கையில கஷ்டத்துல கேட்டேன்னா தெரியாது, ஆனா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ரெஸ்ட் இல்லாம ஓடுறோம் பாருங்க, ரொம்ப சந்தோஷம். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா திங்கள் செவ்வாய் புதன் மீட்டிங், வியாழக்கிழமை விடல ஒரு மீட்டிங், ஒரு பிரேயர் இருந்துச்சு. வெள்ளிக்கிழமை பார்த்தா இங்க மீட்டிங், அடுத்த சாயங்காலம் பார்த்தா அடுத்த ஒரு பிரேயர், சனிக்கிழமை பார்த்தா நைட்டு அங்க, அடுத்த சாயங்காலம் ஒரு பிரேயர், இங்க பார்த்தா இன்னைக்கு இதை முடிச்சுட்டு உங்களுக்கு எல்லாம் ஜோம் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டு போய் அதுக்கப்புறம் இப்படி ஆண்டு தந்திருக்கும் போது இன்னும் ஹாப்பியா தான் இருக்கு எனக்கு லைஃப். அல்லேலூயா. அப்படியே ஓடிட்டு இருக்கேன். ஆனாலும் சில நேரம் ரொம்ப முடியாம போகும்போது ஒரு ரெஸ்ட் வேணும் ஆண்டவரே. ஆமே. அப்போ ஆண்டவர் அந்த சத்தத்தை எனக்கு அப்படியே கேட்கும், நீ தானே கேட்ட ரெஸ்ட் இல்லாம ஓடணும். அல்லேலூயா. அப்படியே ஆண்டவர் ஓட வைக்கிறார். அது ஒரு நல்ல ஆசீர்வாதமான ஆண்டுக்குள்ள ஓடுகிறது ரொம்ப பாக்கியம். ஆமே. அப்படியே தேவ பிள்ளை அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை 2 பேருக்கு ஜோம் பண்ணி பிரசங்கம் பண்ணிட்டு, நானும் பிரசங்கம் நான் இங்கதான் உட்கார்ந்துருப்பேன் கீழே. அல்லேலூயா. பாதி நானும் தூக்கிட்டு தான் போயிருவேன். கதை நல்ல வேறமே. அப்படியே எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுல போனா அங்க ஒரு ஊழியமோ இல்லை, ஏதோ இருக்கிற கஞ்சியோ துவையலோ இல்ல சில நேரம் சாப்பாடு இருக்காது. அன்னைக்கு வேர்க்கிழமை சந்தையில 20 ரூபாய், 8 மணிக்கு பிறகு நீங்க போனீங்கன்னா 20 ரூபாய்க்கு ஒரு பெரிய கவர் நிறைய மீன் தருவாங்க. அல்லேலூயா. எனக்கு வேற ஊழியம் ஒண்ணு இல்லாதனால அந்த
மீனை நல்லா கிளீன் பண்ணலாம். நைட்டு ஃபுல்லா 8 மணிக்கு கொண்டு வந்தாங்கன்னா 10-11 மணிக்கு கிளீன் பண்ணி அடுத்த நாள் நல்லா தூங்கலல்ல. ஆமே அப்படி வச்சா ஒரு 2 வாரம் அப்படி ஓடிடும். ஆமே அப்படி வாழ்க்கையில இவ்வளவு ஒஸ்டா வேதனையா இருந்தாருன்னு சொல்ல வர. இன்னைக்கு சொல்லும்போது சந்தோஷமா இருக்குது. அதை ஞாபகம் வச்சுக்கிறார். அன்னைக்கு அழுவேன். ஆமே சில மீன்கள் இருந்து புழுக்கள் வந்தது கூட சூடு தண்ணி விட்டு கழுகி அதை சாப்பிட்ட ஞாபகம் எனக்கு இன்னைக்கு இருக்கு. ஆமே ஆமே நாற்றம்னா பயங்கரமா இருக்கேன். மாமனார் சொல்வார், இவன் ஒருத்தான் இருக்க பிச்சைக்காரன், மீன் வாங்கவே தெரியாது, வீட்டுல நாற்றம் எடுக்கிறதுக்கல்ல அப்படின்னு சொல்லுவார். ஆமே இப்படிப்பட்ட சிச்சுவேஷன் எல்லாம் இருந்துச்சு. அன்னைக்கு மீட்டிங் நடத்தோம்னா பெட்ரோல் இல்ல. எல்லாத்தையும் போய் கேட்பேன். சார்ஜிஸ்ட் மினிஸ்டர் எல்லாம் இருக்காங்க, அவங்க வீட்டுல போய் கேட்டுங்க, 100 ரூபாய் தருவீங்களா? ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, மறக்கவே முடியாது. நம்ம ஒரு நாள் ஒரு சகதிட்ட போய் 50 ரூபாய் கேட்டேன். அவங்க கிட்ட நேர ஸ்ட்ரைட்டா சொன்னாங்க, காலமே பிச்சை எடுக்க வந்தியா அப்படின்னாங்க. நான் அந்த வார்த்தைக்கு ஒரு கேட்டதில்லை. பட் எனக்கு அது ரொம்ப, என் வீட்டுல இருக்கும்போது அந்த கஷ்டத்தை அனுபவிச்சு கிடையாது. அன்னைக்கு வீட்டுல பூட்டவும் கதவு இல்லை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பூட்டி போட்டுட்டு ஓவன் உட்கார வச்சு அழுதாண்டுட்டு சொல்லுவேன். எனக்கு ஒரு பெரிய எதுன்னா, நான் அழுறதை யாரும் பார்க்க கூடாது, என் கணவருக்கும் தெரியக்கூடாது, என் பிள்ளைக்கு தெரியக்கூடாது, என் அப்பா அம்மாவுக்கும் தெரியக்கூடாது. இன்னைக்கு அப்படிதான் செய்வேன். கடந்த 20 நாள் ஃபாஸ்டிங் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். நான் வீட்டுக்குள்ள போய் ரூமை பூட்டி அதுக்கு உள்ள இருக்கிற பாத்ரூம்ல போய் கதவை பூட்டி தண்ணி திறந்து விட்டுட்டு ஓவன் அழுவேன். நைட்டு அழுது 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 என் சத்தம் ஆர்டர் மட்டும்தான் கேட்கணும், வேற யாருமே கேட்கக்கூடாது. எதுக்கு ஆள்றேன்னு ஒருத்தருக்கும் தெரியக்கூடாது இன்னைக்கு வரைக்கும். அன்னைக்கு கதவு பூட்டலான்னு பார்த்தா கதவே இல்லை வீட்டுல. நானும் ஆரம்பிச்சேன், ஐயோ என் வாழ்க்கைய இந்த வேக்ஸ் கேட்கவே முடியலையப்பா, உங்க ஊழியத்தை நிமித்தமாய் பிச்சை எடுக்கிறேன் என்று சொல்லுகிறேன். அநேக காரியங்களை சொல்லி சொல்லி அழ ஆரம்பிச்சேன். கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆகுறதா. இன்னைக்கு வரைக்கும் என் கையினால 1 ரூபாய் கூட ஆண்டவர் கடன் வாங்க வைக்கல. அடுத்த வீட்டுல போய் கடன் வாங்கிட்டு ஆண்டவர் என்ன வர வைக்கல. அவர் வாங்குற, அவருடைய வேற ரூட், அது வேற. கர்த்தர் நல்ல வேற. அல்லேலூயா. அவர் தாராளமா இன்னைக்கு கடன் வாங்குற, லட்சங்களை வாங்கி வைக்கிறதும் கொடுக்கறதும் உருட்டுகிறது. ஆனா எனக்கு நடந்த மிராக்கிள் உங்களோடு சொல்லி கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. சூழ்நிலை அதனால வாங்குறார். நாட்கள் கடந்து போகும்போது கண்டிப்பா வாங்க வைக்க மாட்டார். எனக்கு அந்த விசுவாசம் இருக்குது. அல்லேலூயா. நான் சொல்ல, ஊழியக்காரர் ஒரு நாள் இங்க நின்று கஷ்டத்தை சொல்லக்கூடாது. அவன் ஊழியக்காரர் ஒரு நாள் கை நீட்ட கூடாது. கர்த்தர் அதற்காக வரநாட்களை செய்வார்கள். இன்னும் நான் பிலீவ் பண்றேன். அல்லேலூயா. எதுக்கு சொல்றேன்னா, அன்னைக்கு நான் ஆண்டவர்ட்ட அழுதேன், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லையப்பா, நான் பிச்சை எடுக்கிற வாழ்க்கை தானா அப்படின்னு ஒரு 45 ரூபாய்க்கு அன்னைக்கு அழுதேன். இன்னைக்கு கர்த்தர் தேவ பிள்ளையை ஆச்சரியமா அற்புதமா என்ன அலங்காரமா கர்த்தர் நடத்தி இருக்கிறார். அல்லேலூயா. நாட்கள் ஒரு மீட்டிங்ல முடிச்சு நான் வெளியே வரும்போது, நீங்க பெரிய ஆள் இல்ல சிஸ்டர் அப்படின்னு நான் சொன்னேன், ரொம்ப சின்ன ஆள் தான் அப்படின்னு. அல்லேலூயா. அவங்க கேட்டாங்க, நீங்க பெரிய பணக்காரர் போல அப்படின்னு. நான் சொன்னேன், நான் பெரிய பணக்காரங்க, கர்த்தரை அப்படியே பணக்காரையை அலங்கரிச்சு வச்சிருக்கிறாரு. ராமே சொல்லுவோமா? அல்லேலூயா. தேவ பிள்ளையை போன் பண்ணி நிறைய உதவியெல்லாம் கேட்பாங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கும், தேவன் அவன் எப்படி அலங்காரமா வச்சிருக்கிறாரு. ஐயா அல்லேலூயா. தேவ பிள்ளையே, ஆண்டவரிடத்துல நம்ம அழுதோம்னா கேட்டோம்னா அவரை ஆசீர்வதிக்கிற தேவன். இன்னைக்கு உங்க பிரச்சனை யார்கிட்ட நீங்க அழுதுட்டே இருக்கிறீங்க, ஒரு நாள் வீட்டுல நீங்க அழுது பாருங்க, அதுக்கப்புறம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அழவே வைக்க மாட்டாரு. ஐயா அதுக்கு நானே ஜீவனுள்ள சாட்சி. நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட தான் கேட்கணும். நம்முடைய இருக்கிற தெரிஞ்சவன்கிட்ட போய் இல்ல, ஏசப்பாட்ட கேளுங்க. காலமை எழுப்பு நட பெட்ல எழுப்பு 2 கையை உயர்த்தி கேளுங்க, என்னை ஆசீர்வதிங்கப்பா, உங்க ஆசீர்வாதம் எனக்கு வேணும். ஏன் நான் தகப்பன் தன்னுடைய ஜனத்தை ஆசீர்வதிக்க தான் விரும்புகிறேன். பேதுரு சொல்லுகிறதா, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பெரியவும் சித்தமுமா இருக்கிறதா. என் ஜனத்தை ஆசீர்வதிக்கணும்னு விரும்புகிறேன். என் பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும். நீங்க யாரு ஆசீர்வாதத்துல குத்தி தரித்திரமா வெறுமையா இருக்கணும்னு ஆண்டு விரும்பல. அல்லேலூயா. நீங்க கஷ்டப்பட்ட போது எனக்கு கஷ்டம் வருதுன்னா, நீங்க துக்கப்பட்ட போது அழும் போது எனக்கு கஷ்டம் இருக்குன்னா, உங்களை உருவாக்குன அப்பாவுக்கு எப்படி இருக்கும்? ஹல்லேலூயா. பேதுரு சொல்லுகிறது, தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைகளை எல்லாம் கர்த்தர் நிறைவாக்குவாராக. நிறைவாக்குற தேவன் அவர், ஆசீர்வதிக்கிற தேவன் அவர். என்னை ஆசீர்வதி. நம்முடைய கரத்தை உயர்த்தி கேட்கணும், என்னை ஆசீர்வதிங்கப்பா. ஏன் நம்ம செபிக்கணும்? எதற்காக செபிக்கணும்? ஆபத்து வராதிருக்கும்படியாக செபிங்க. தேவனுடைய பாதுகாப்புக்காக செபிங்க. தேவ கிருபைக்காக செபிங்க. தேவனை ஆசீர்வதிக்கும்படி செபிங்க. துக்கம் மாறும்படி செபிங்க. தரித்திரம் மாறும்படி செபிங்க. தீங்கு தொடராதபடி செபிங்க.
ஹalleluya ஹalleluya. ஆண்டவர் யார் என்பதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் யார் என்பதை நன்றாக ருசிக்க வேண்டும். ஆண்டவர் எப்படிப்பட்ட தேவன் என்பதை தெரிந்தபடினால்தான் ஆணித்தரமாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி செபிக்கணும். வாழ்க்கையில சந்தோஷத்தை இழந்து போன ஐயா வேதம் சொல்லுகிறதா யோவான் 16 அதிகாரம் 24வது வசனத்தில், இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினால் என்று கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக் கொள்வீர்கள். மூன்றாவதாக சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி செபிக்க வேண்டும். நிறைய பாயிண்ட் வச்சிருக்கேன், பட் இந்த மூணோடு கூட முடிச்சு நம்ம ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற சந்தோஷம் எடுக்கப்பட்டு போயிட்டா, அவன் வீட்டுல சந்தோஷத்தை இழந்தாயிட்டா, கர்த்தர் சொல்லுகிறார், தேவ சமூகத்துல கேளு, அவன் வீட்டுல இழந்து போன சந்தோஷம் திரும்ப வருகிறது. எதனை இழந்து போனாயோ அந்த சந்தோஷத்தை கர்த்தர் நிறைவாய் கொடுக்கும்படி விரும்புகிறார். ஜெபிக்கும் போது நம்முடைய குடும்பத்துல கர்த்தர் அளவற்ற சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தேவ கிருபை கர்த்தர் நடத்துகிறார். ஒருவேளை சொல்லலாம், ஒரு நாள் சந்தோஷமா இருக்கேன், ஒரு நாள் வீட்டுல சிரிச்சுட்டு இருக்கிறேன், ரெண்டாம் நாள் வீட்டுல சமாதானம் இல்ல, சிரிக்க முடியல, வீட்டுல வர பிடிக்கல, வீட்டுக்குள்ளாக இருக்க எனக்கு நிம்மதி இல்லை என்று சொல்லி புலம்புகிறோம். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ இங்க ஜெபிக்கும் போது அவன் வீட்டுக்குள்ள தேவ சமாதானம் கடந்து போகிறதா, அவன் வீட்டுல தேவ சந்தோஷம் கடந்து போகிறது. எந்த வீடு உனக்கு வேதனையை கொடுக்கிறதோ, எந்த குடும்பம் உனக்கு வேதனையை கொடுக்கிறதோ, அதே உனக்கு நிறைவான சந்தோஷத்தை கர்த்தர் கொடுக்கும்படி மறுபடி கர்த்தரை மாற்றி அமைக்க போகிறார். ஹalleluya. அப்படி எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுப்பி ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். மூன்று காரியத்தை சொன்னேன். ஏன் செபிக்க வேண்டும்? ஆபத்துகளுக்கு தப்புவிக்கப்பட நாம் செபிக்கணும். இரண்டாவதாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கணும். மூன்றாவதாக சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி செபிக்க வேண்டும். மூன்று காரியங்கள். அப்படி இருக்கிற இடத்துல நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி, எல்லா கரமும் அப்படியே உயர்த்தப்படட்டுமே. சின்ன பிள்ளைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் தயவு செய்து யாரையும் வேடிக்கை பார்க்க கூடாது. இது ஆண்டவருடைய நேரம், அவருடைய நேரத்துக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். இப்ப நம்முடைய இருதயத்தோடு ஆண்டவரோடு கூட நம்ம பேசி உறவாட போகிறோம். தயவு செய்து யாரும் இந்த ஆராதனை அசட்டை பண்ணாதீங்க. இது தேவனுடைய நேரம், அவர் உலாவி வருகிற நேரம், அவர் வாசம் பண்ணுகிற நேரம். ரெண்டு கரத்தை அப்படியே உயர்த்தி பிடிச்சு, ரெண்டு கரத்தை தூக்கி பிடிச்சு, என்னை ஆசீர்வதிங்க. கேளுங்க பாக்க, ஆபத்துகளுக்கு தப்பித்துக் கொள்ளுங்க, என் வாழ்க்கையில நிறைவான சந்தோஷத்தை தாங்க. எல்லாரும் வலது கரையத்தை தூக்கி பிடிங்க. ஒரு கை தூக்கி பிடிச்சவங்க ஒரு கை தூக்க, ரெண்டு கரத்தை தூக்க முடியும்னு சொல்றாங்க, ரெண்டு கரத்தை உயர்த்தி பிடிங்க. முட்டல் அப்படியே தூக்கி பிடிங்க. எல்லா பிரச்சனையும் மாற்றுகிற தொட்டுகிற. தயவு செய்து யாரும் வேடிக்கை பார்க்க பெருகணும், ஞானத்துல பெருகணும். என் வாழ்க்கையில இந்த ஆண்டு ஒரு பெரிய ஆசீர்வாதம் சந்தோஷம் எனக்கு நிறைவா இருக்கணும். நான் இந்த இடத்துல சாட்சியா வந்து இருக்கணும். கேளுங்க எல்லாரும் அதே உருக்கத்தோடு செபிக்கிறத பாக்குறேன், அதே கண்ணீரோடு செபிக்கிறத பாக்குறேன். எல்லாரும் கையை உயர்த்தி, அப்பா என்னை ஆசீர்வதிங்கப்பா, என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என்னை ஆபத்துகளுக்கு தப்பித்துக் கொள்ளுங்க, பிசாசின் கண்ணிகளுக்கு தப்பித்துக் கொள்ளுங்க, என்னை ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால பிள்ளைகள் மேல கர்த்தருடைய பிரசன்னம் இறங்குகிற கிருபைக்கு நன்றி. பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற கிருபைக்கு நன்றி. பிள்ளைகள் மேல தேவ மகிமை இறங்கி வருகிற கிருபைக்கு நன்றி தகப்பனே. ஜெபம் கேளு, ஜெபம் கேளு, எங்களது ஜெபம் கேளு, பதில் தாரு, பதில் தாரு, கண்ணீருக்கு பதில் தாரு. ஜெபம் கேளு, ஜெபம் கேளு, எங்களது ஜெபம் கேளு, பதில் தாரு, பதில் தாரு, கண்ணீருக்கு பதில் தாரு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
தாருமையா தாருமையா நீதே தாருமையா மீண்டும் நாளை பேசினாலும் வாழ்க்கையில் சமாதானத்தை இழந்து பல நாட்கள் ஆயிற்றான். வாழ்க்கையில செபித்து பல நாட்கள் ஆயிற்றான். வாழ்க்கையில உடைக்கப்பட்டு சோர்ந்து போய் வழி தெரியாதபடி அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பகலில இயேசு உன்னை தேடி வந்திருக்கிறார். இதனால் அவருடைய சமூகத்திலே கூப்பிட ஆரம்பிக்கும் போது ஆபத்துகளுக்கு தப்பி
வாழ்க்கையில கத்திரி ஆசீர்வாதத்தை தந்து எனக்கு சமாதானத்தை தந்து உயர்த்துவேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த இடத்துல ஒரு மாற்றம் வராதா? ஒரு விடுதலை வராதா? ஒரு சமாதானம் வராதா என்று நீ ஏக்கத்தோடு இந்த இடத்துல கேட்டுட்டே இருக்கிற கத்தர் சொல்லுகிறா, சீக்கிரமாய் உன் வாழ்க்கை துவர்க்க ஆரம்பிக்கிறது. ஒரு சுக வாழ்வு சீக்கிரமாய் துவர்க்க போகிறது. எந்த வாழ்க்கை நீ சுகமாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறாயோ அதே வாழ்க்கை கத்தர் சுகமாய் தனித்து வாசம் பண்ண வேண்டியார். கத்தருடைய அழகாக வைத்து அலங்கரிக்கும்படி விரும்புகிறார். வாழ்க்கை துவர்க்கும். நீங்கள் 7:11 அதிசயங்களை காணப்படுவர். உடமான பௌத்தா ரதனா அதிசயத்தை பார்க்கும்படி கத்தர் சீக்கிரமாக நடுவில் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். ஒரு மத்த பெருகிறது போல உன்னை தலைமுறை நான் பெருக பண்ணுவேன். உடமான பௌத்தா ரதனா சபனா பெருக பண்ணுவேன். மற்ற மந்தையை கருத்தை பெருக பண்ணுவார். ஆண்டும் இயேசுவின் நாமத்தில் கைகளை தட்டி எல்லாரும் ஆச்சரிய பார்க்கலாம். எல்லாருடைய மனங்கள் பற்றிடுவோம். செபிப்போமா. ஹalleluya. ஆமென். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்திரம் 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 கேட்டுக்கொண்ட வார்த்தையின்படி நம்முடைய ஜெபங்களை கேட்டு ஆண்டவருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்திரம் 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 கேட்டுக்கொண்ட வார்த்தைப்படி நாம் இந்த நாட்கள் அதிகமாக செபிக்கிட்டு கிருபையை கர்த்தர் நமக்கு தரும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்திரம் 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 வார்த்தை கொடுத்த நம்முடைய மனை கர்த்தர் இன்னும் வல்லமையாக பயன்படுத்த கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்திரம் 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 பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிப்போம். சோத்திரம் 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 குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரிப்போம். சோத்திரம் 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 பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரிப்போம். சோத்திரம் 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 துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறார்கள். துதிகளின் நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேலைக்காக ஆண்டவரே நாங்கள் நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனை கத்திரங்களுக்கு தந்து இந்த நாளிலுடைய சமூகத்தில் நம்மை ஆராதிக்க நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர்களுக்கு தந்த நல்ல கிருபைகளுக்காக மகராங்க நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரை நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளையும் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்படியா செபிக்கிறோம். ஆண்டவரே சிறு பிள்ளைகளை கத்தர் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகளுக்கு நல்ல சுகபலனை கத்து கொடுக்கப்படியா செபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். கத்தாவி பிள்ளை நாளில் ஸ்கூலுக்கு போக ஆண்டவர் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல சுகபலன் ஞானம் புத்தி அறிவு ஆபத்தையும் கத்து கொடுத்து அன்பு பிள்ளைகளை கத்தர் ஆசீர்வதிக்கப்படியா செபிக்கிறோம். கல்லூரில் படிக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதியும். நல்ல வெற்றிகளை கத்து கொடுக்கப்படியா செபிக்கிறோம். வெற்றிகளை பெற்று மேற்படிப்புகள் படிக்க இருக்கிற பிள்ளைகளுக்கு அதுக்கேற்ற இடங்கள் கிடைக்க அதனுடைய தேவைகள் சந்திக்கப்பட ஆண்டதாமை கதகிரவை செய்ய முடியாது செபிக்கிறோம். படித்து முடித்து வேலைகளுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வீரர்களை கத்து கொடுக்க முடியாது செபிக்கிற வேலைகளுக்காக படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கும் ஆண்டு நல்ல வெற்றிகளை கத்து கொடுத்து நல்ல வீரர்களை கத்து கொடுக்க முடியாது செபிக்கிறோம். ஆண்டவர இன்னமாய் கத்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். திருமணங்களுக்காக இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை துணைகளை கத்து அமைத்து கொடுங்க. திருமணங்கள் செய்யப்படுகிற பிள்ளைகளுக்கு திருமணங்கள் ஆசீர்வாதமாய் நடக்க கதகிரவை செய்ய முடியாது செபிக்கிறோம். கர்ப்பஸ்ரீகளை கத்து ஆசீர்வதியும் இம்மட்டமாய் காத்தி நடத்தி கூட இருந்தீர் கத்ததாமை சோதரும். ஏற்ற நாட்கள் நல்ல சுகமான விடுதலை கத்து கொடுங்க. முடித்து காணப்படுகிற பிள்ளைகளை கத்து ஆசீர்வதியும். ஆண்டு நம்முடைய பிள்ளை சரிகளுக்கு எல்லா பலவீனங்கள் எல்லாவற்றையும் கத்த மாற்றி விரைவாய் நம்முடைய நாமத்தை மேம்படுத்த தாய் செய்வகத்தை பாதுகாத்துக் கொள்ள முடியாது செபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். கர்ப்பத்திகளுக்காக செபித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவரே பிள்ளைகளுக்கு ஆண்டுதாமை மிக சீக்கிரத்தில் கத்த அற்புதங்களை செய்ய முடியாது செபிக்கிறோம். ஆண்டவரே இன்னமாய் கத்தாவை ஸ்தோத்திரம் அப்பா. கடன் பாரங்களோடு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். ஆண்டுதாமுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கடன் பிரச்சனைகளை கத்த நீக்கப்பட முடியாது செபிக்கிறோம். ஒரு வேதனை நீங்க சுகமாய் என்று சொன்ன தேவன் நம்முடைய பிள்ளைகளுடைய எல்லா கணங்களும் மாறி பிள்ளை ஆசீர்வாதமாய் காணப்பட ஆண்டு கிருபை செய்ய முடியாது செபிக்கிறோம். குடும்பங்களை ரட்சிக்கப்படலை கத்த ரட்சிங்க. குடிகளுக்கு போதைகளுக்கு பாக்களுக்கு கஞ்சாக்களுக்கு அடிமைப்பட்டிருக்கிற எல்லாரும் கத்த ரட்சித்த ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகள் குடும்பம் ஆய்மை ஆராதிக்க கத்த கிருபை செய்ய முடியாது செபிக்கிறோம். வீடுல நம்முடைய பிள்ளைக்கு நல்ல வீட்டு வாசலை கத்து கொடுங்க. ஆண்டவரே வீடுகளை கட்டி கொண்டிருக்கிற பிள்ளைகள் கத்து இருக்கிற எல்லா வழிகளையும் திறந்து கொடுங்க. ஆண்டவரே வாடகை வீடுகள் இருக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல சொந்த பவனங்களை கத்து கொடுத்து ஆண்டவருடைய பிள்ளைகளை கத்து ஆசீர்வதிக்க முடியாது செபிக்கிறோம். ஆண்டவர் இன்னமாய் கத்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர் நாளை தினத்தில் என்ன செய்வது ஏக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகள் உண்டு கத்தாவே. ஒரு வழி அடைகின்ற பொழுது புதிய வழி திறக்கிற தேவன் நம்முடைய பிள்ளைகளுக்காக கத்த அற்புதங்களை கத்த செய்ய முடியாது செபிக்கிறோம். ஆண்டவர் இந்த நாளிலும் ஆண்டவர்
நம்முடைய சமூகத்துல கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. பிள்ளைகள் ஜெபித்த ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் ஆண்டவர் பதிலை கற்றுக் கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்து ஆண்டவருடைய பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலும் ஆண்டவரே நம்முடைய சமூகத்துல புதிதாக வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் நிகழ்ந்த நாளிலும் ஆண்டவரே புதிதாக நம்முடைய சமூகத்துல கடந்து வந்திருக்கிறாங்கப்பா. நம்முடைய பிள்ளைகள் வந்த முகாந்தரங்களை கர்த்தர் அறிகிறீ. ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நன்மைகள் ஆசீர்வாதங்கள் இவர்கள் யாவற்றையும் கற்றுக் கொடுத்து நாளை நம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பங்கள் குடும்ப வாழ்க்கைகள் ஆண்டவரை தலைமுறைகள் நீர்காலில் மரணப்பட்ட மரத்தை போல நாளுக்கு நிபுணமாய் செழிக்க கத்த கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோங்க தாவே. இந்த மாதிரி ஒவ்வொரு குடும்பங்களிலும் தொழில் செய்கிறவங்க வேலை செய்கிறவங்க தூரடங்கள்ல வெளிநாடுகள் இருக்கிற எல்லாரையும் நம்முடைய கரத்துல ஒப்புக்கொண்டுகிறோம். எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதி. ஒவ்வொருக்கு நல்ல சுகம் வர நாருக்கும் மேன்மை ஆவற்றையும் கத்த கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவர். வெளியிடங்களில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளும் ஆண்டவர் அநேக வேலைகளை செய்தோம் ஆண்டவரை சம்பளங்களுக்கு கிடைக்காதபடி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறதை கத்தர் அறிகிறீர் ஆண்டவர். கத்த தாமிரமுடைய கண்களிலே கத்த கதை தாவே தயவை கத்த கண்டிட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் உருவாக்கி கூட வீணாய் செலவழிந்து போகாதபடி ஆண்டவரே நன்மைகளை கண்டுகொள்ள கத்த கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வேலையில இருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவர் வேலை நல்ல வேலைகளை கத்த கொடுங்க. இன்னும் கத்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே இந்த இடத்துல வேலை செய்யற எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து நல்ல ஆண்டவரை வருமானங்களை கத்த கொடுத்து ஒவ்வொரு குடும்பங்களும் நன்மைகளை சோதரித்துக் கொள்ள ஆண்டதாமை கத்த கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவர். நாளிலுமே ஆண்டவரை தாங்களின் வழியாக எங்களோடு கூட கத்த அணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதி உயர்த்தி கத்த மேன்மைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் கத்த நாளிலும் ஆண்டவர் அப்படியே சமூகத்துல பலவீனத்தோடு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீ சொன்னீரே வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் நானே பரிகாரியாகி கத்தர் சொல்லி மேன்மைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் கத்த அப்படியே தொடர்ந்துள்ள ஒவ்வொரு பதிவிலையும் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த தேவ பிரசன்னங்கள் நடுவில் அதிகமாக கூட இருந்து வெளிப்பட ஆண்டதாமே கத்த கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் கத்த தாமே. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் கத்தாமே நடுவில் ஆண்டவர் தாமே பெரியவராக இருந்து ஆண்டவருக்கு இன்னும் பலத்த பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்துள்ள பதிவிலை கத்த ஆசீர்வதித்தாரும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா.